Hello guys, welcome to Lee Academy. இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னா சாப்டர் நம்பர் 3, தட் இஸ் ப்ராஸ்பெக்டஸ் அண்ட் அலாட்மெண்ட் ஆஃப் செக்யூரிட்டிஸ். இந்த சாப்டர்ல என்ன பார்க்க போறோம் அப்படின்னா, ஒரு கம்பெனி வந்து அந்த கம்பெனிக்கு தேவையான கேபிட்டல்ஸ் வந்து எப்படி ரைஸ் பண்ணலாம், அதுக்கு என்னென்ன வேஸ் இருக்கு, அப்புறம் என்னென்ன ப்ரொசீஜர் ஃபாலோ பண்ணும், இந்த மாதிரியான ப்ரொவிஷன்லாம் இந்த சாப்டர்ல வந்து நம்ம பார்க்க போறோம். ஓகே, ஃபர்ஸ்ட் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, இந்த சாப்டரை ரெண்டா பிரிச்சிருக்காங்க, பார்ட் 1 பார்ட் 2. பார்ட் 1 இஸ் ஃபார் பப்ளிக் ஆஃபர். பப்ளிக் ஆஃபர் பத்தி சொல்றாங்க, செக்ஷன் 23ல இருந்து 41 வரைக்கும். அண்ட் பார்ட் 2ல வந்து பிரைவேட் பிளேஸ்மெண்ட் பத்தி செக்ஷன் 42. ப்ராஸ்பெக்டஸ், இது இன்னும் டீட்டெயிலாக சொல்லணும்னா, ப்ராஸ்பெக்டஸ் அண்ட் அலாட்மெண்ட் ஆஃப் செக்யூரிட்டிஸ், இஷ்யூ ஆஃப் ப்ராஸ்பெக்டஸ் இஷ்யூ பண்ணுறதுக்கு என்னென்ன ப்ராவிஷன் இருக்குது, என்னென்ன ரூல்ஸ் இருக்குது, அலாட்மெண்ட் ஆஃப் செக்யூரிட்டிஸ் எப்படி பண்ணணும், அலாட்மெண்ட் ஆஃப் செக்யூரிட்டிஸ்னால் என்ன, அப்புறம் என்னென்ன பெனால்ட்டிஸ் இருக்குது, ப்ரைவேட் பிளேஸ்மெண்ட், இந்த மாதிரி எல்லாத்தையும் பற்றி இந்த சாப்டரில் வந்து பார்க்க போகிறோம். பப்ளிக் ஆஃபர்னா என்ன, ப்ரைவேட் பிளேஸ்மெண்ட்னா என்ன அப்படிங்கிறத டீட்டெயிலாக ஃபர்தராக பார்க்கும்போது பார்க்கலாம். பப்ளிக் ஆஃபர் அண்ட் பிரைவேட் பிளேஸ்மெண்ட் செக்ஷன் 23. ஓகே, இதுல என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, ஒரு பப்ளிக் கம்பெனி அதுக்கு தேவையான கேபிட்டலை இந்த 3 வேஸ் மூலமா ரைஸ் பண்ணிக்கலாம். என்னென்ன அப்படின்னா, த்ரோ பப்ளிக் ஆஃபர் இஷ்யூ பண்ணி ரைஸ் பண்ணிக்கலாம். அப்படி இல்லைன்னா த்ரோ பிரைவேட் பிளேஸ்மெண்ட், த்ரோ ரைட்ஸ் இஷ்யூ ஆர் போனஸ் இஷ்யூ. பப்ளிக் ஆஃபர்னா என்ன அப்படின்னா, ஒரு பப்ளிக் கம்பெனி வந்து அதுக்கு தேவையான கேபிட்டல்ல நிறைய பப்ளிக்ட இருந்து வாங்கலாம். அதுக்கு வந்து அந்த கம்பெனி ஃபர்ஸ்ட் ஸ்டாக் எக்ஸ்சேஞ்சில் லிஸ்டட் ஆயிருக்கணும். ஸ்டாக் எக்ஸ்சேஞ்சில் லிஸ்டட் ஆயிருந்தது அப்படின்னா, அந்த பப்ளிக் கம்பெனி வந்து அதோட ஷேரை ஸ்டாக் எக்ஸ்சேஞ்சில் லிஸ்ட் பண்ணி அந்த ஷேரை நிறைய பப்ளிக் கிட்ட செல் பண்ணி அவங்க எல்லாம் கொடுக்குற மணியை இந்த கம்பெனி கேபிட்டலாக எடுத்துக்கலாம். அதாவது நிறைய பப்ளிக் கிட்ட இருந்து கேபிட்டல் ஷேர் இஷ்யூ பண்ணி கேபிட்டல் வாங்குறது தான் பப்ளிக் ஆஃபர். பிரைவேட் பிளேஸ்மெண்ட்னா என்ன அப்படின்னா, ஒரு பர்டிகுலர் குரூப் ஆஃப் பீப்புள், இந்த பர்டிகுலர் குரூப் ஆஃப் பீப்புளுக்கு மட்டும்தான் இஷ்யூ பண்ணுவாங்க. இங்க வந்து பப்ளிக் யாரு வேணா சப்ஸ்கிரைப் பண்ணலாம். எந்த பப்ளிக் அட் லார்ஜ் நிறைய பப்ளிக் அந்த ஆஃபர் கொடுத்துருப்பாங்க. ஆனா பிரைவேட் பிளேஸ்மெண்ட்ல வந்து அந்த குறிப்பிட்ட பர்டிகுலர் நம்பர் ஆஃப் பீப்புள்ஸ்க்கு மட்டும்தான் அந்த ஆஃபரே கொடுத்துருப்பாங்க. அந்த பீப்புள் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணாங்கன்னா கம்பெனிக்கு மணி கிடைக்கும். ஸோ இந்த மாதிரி ஒரு குரூப் ஆஃப் பீப்புள் கிட்ட இருந்து மணி கலெக்ட் பண்ணி கேபிட்டல் ரைஸ் பண்றது தான் பிரைவேட் பிளேஸ்மெண்ட். ரைட் இஷ்யூ போனஸ் இஷ்யூனா என்ன அப்படின்னா, ரைட்ஸ் இஷ்யூ போனஸ் இஷ்யூலாம் எக்ஸிஸ்டிங் ஷேர் ஹோல்டர்ஸ்க்கு கொடுப்பாங்க. ரைட்ஸ் இஷ்யூ மோஸ்ட்லி மார்க்கெட் ப்ரைஸை விட கம்மியான ப்ரைஸுக்கு தான் இருக்கும் மோஸ்ட்லி. ஆனால் 100% எல்லா கேஸும் அப்படின்னு சொல்ல முடியாது. மோஸ்ட்டாக ரைட்ஸ் இஷ்யூ வந்து எக்ஸிஸ்டிங் ஷேர் ஹோல்டர்ஸ்க்கு கொடுக்கறதுனால அவங்களுக்கு வந்து மார்க்கெட் ப்ரைஸை விட கம்மியாக தான் கொடுப்பாங்க. லைக் இப்போ மார்க்கெட் ப்ரைஸ் 20 அப்படின்னா, எக்ஸிஸ்டிங் ஷேர் ஹோல்டர்ஸ்க்கு ரைட்ஸ் இஷ்யூல 18, 17 அந்த மாதிரி கம்மியான ப்ரைஸுக்கு கொடுக்கறது தான் ரைட்ஸ் இஷ்யூ. சப்போஸ் அந்த எக்ஸிஸ்டிங் ஷேர் ஹோல்டர்ஸ் அவங்க ரைட்ஸை எக்ஸசைஸ் பண்ணி, அதாவது அந்த ஷேரை பை பண்ணாங்கன்னா அவங்களுக்கு அந்த கம்பெனிக்கு கேபிட்டல் கிடைக்கும். அப்படி இல்லை அப்படின்னா அந்த எக்ஸிஸ்டிங் ஷேர் ஹோல்டர் இவங்களோட ரைட்ஸை விற்கலாம். அதாவது அவங்களுக்கு கொடுத்துருக்க இந்த ரைட்ஸை வித்தாங்க அப்படின்னா வேற ஒரு பர்சன் அதை சப்ஸ்கிரைப் பண்ணுவார். அப்படி பண்ணாலும் கம்பெனிக்கு கேபிட்டல் கிடைக்கும். ஸோ திஸ் இஸ் ஒன் ஆஃப் த வே. போனஸ் இஷ்யூ என்னன்னா, போனஸ் இஷ்யூ வந்து ஃப்ரீ ஆஃப் காஸ்ட்ல அந்த எக்ஸிஸ்டிங் ஷேர் ஹோல்டர்ஸ்க்கு ஃப்ரீ ஆஃப் காஸ்ட்ல ஆல்ரெடி அந்த கம்பெனிக்கு இருக்கிற ப்ராஃபிட்ல இருந்து போனஸ் ஷேர்ஸ் வந்து இஷ்யூ பண்ணுவாங்க. இதனால கம்பெனிக்கு வந்து நியூவா கேபிட்டல் கிடைக்காது. ஜஸ்ட் அவங்களோட ப்ராஃபிட்டை இவங்க கேபிட்டலாக கன்வெர்ட் பண்ணுறது தான் போனஸ் இஷ்யூ. போனஸ் இஷ்யூவுமே ரைட்ஸ் இஷ்யூவும் எக்ஸிஸ்டிங் ஷேர் ஹோல்டர்ஸ்க்கு கொடுப்பாங்க. பப்ளிக் ஆஃபர் வந்து பப்ளிக் அட் லார்ஜ் நிறைய பப்ளிக்கு கொடுப்பாங்க, நிறைய பர்சன்ஸ்க்கு அந்த ஆஃபர் போகும். அதே மாதிரி பிரைவேட் பிளேஸ்மெண்ட்னா குரூப் ஆஃப் பீப்புளுக்கு. இதுதான் 3 வேஸ் ஒரு பப்ளிக் கம்பெனி வந்து கேபிட்டல் ரைஸ் பண்ணுறதுக்கு, செக்யூரிட்டிஸ் இஷ்யூ பண்ணி கேபிட்டல் ரைஸ் பண்ணுறதுக்கு இருக்கிற 3 வேஸ் ஃபார் பப்ளிக் கம்பெனி. ஓகே, இப்போ இந்த பப்ளிக் ஆஃபர்னு பார்த்தோம் இல்லையா, பப்ளிக் ஆஃபர்ல 2 இருக்கு. ஒன்று வந்து இனிஷியல் பப்ளிக் ஆஃபர், ஃபர்தர் பப்ளிக் ஆஃபர். இனிஷியல் பப்ளிக் ஆஃபர்னா என்ன அப்படின்னா, நம்ம ஆல்ரெடி பார்த்த மாதிரி ஒரு கம்பெனி வந்து பப்ளிக் ஆஃபர் இஷ்யூ பண்ணணும் அப்படின்னா, பப்ளிக் ஆஃபர் பண்ணணும் அப்படின்னா ஃபர்ஸ்ட் ஸ்டாக் எக்ஸ்சேஞ்சில் லிஸ்ட் ஆயிருக்கணும். ஸ்டாக் எக்ஸ்சேஞ்சில் லிஸ்ட் ஆனதுக்கு அப்புறம் அந்த கம்பெனி பண்ற ஃபர்ஸ்ட் இஷ்யூ இனிஷியல் பப்ளிக் ஆஃபர், ஐபிஓன்னு சொல்லுவாங்க. ஸ்டாக் எக்ஸ்சேஞ்சில் லிஸ்ட் ஆனதுக்கு அப்புறம் பண்ற ஃபர்ஸ்ட் இஷ்யூ இனிஷியல் பப்ளிக் ஆஃபர். அதுக்கப்புறம் பண்ற எல்லாமே ஃபர்தர் பப்ளிக் ஆஃபர்
அதுக்கப்புறம் அந்த கம்பெனி என்ன இஷ்யூ பண்ணாலும் அது ஃபர்தர் பப்ளிக் ஆஃபர். ஃபர்தர் பப்ளிக் ஆஃபரை ஃபெல்லோ ஆன் பப்ளிக் ஆஃபர்னு சொல்லுவாங்க. அதே மாதிரி ஆஃபர் ஃபார் சேல். ஆஃபர் ஃபார் சேல்னா என்ன அப்படின்னா இந்த இந்த இனிஷியல் பப்ளிக் ஆஃபர் ஃபர்தர் பப்ளிக் ஆஃபர்லாம் எப்படி இருக்கும் அப்படின்னா அந்த கம்பெனியோட ஷேர்ஸ் நியூவா ஒரு ஷேர் இஷ்யூ பண்ணுவாங்க. இது ஏன் இஷ்யூன்னு சொல்றாங்கன்னா இது நியூவா கொடுப்பாங்க அந்த ஷேர். அப்போதான் அந்த கம்பெனியோட ஆத்தரைஸ் கேபிட்டல்ல ஒரு பார்ட் எடுத்து அதை ஷேரா இஷ்யூ பண்றது தான் ஐபிஓ எஃப்பிஓ. ஆனா ஆஃபர் ஃபார் சேல் ஆஃப் செக்யூரிட்டிஸ்ல என்ன நடக்கும் அப்படின்னா ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு கம்பெனி இருக்கு பி லிமிடெட்னு வச்சுக்கலாம். அந்த கம்பெனியோட நம்ம ஃபர்ஸ்ட் சாப்டர்ல பார்த்தோம் இல்லையா, சிக்னேட்டரிஸ் டு மெமரண்டம், சாரி சப்ஸ்கிரைபர்ஸ் டு மெமரண்டம், அவங்கலாம் தான் அந்த கம்பெனியோட இனிஷியல் ஷேர் ஹோல்டர்ஸ். ப்ரொமோட்டர்ஸ், சப்ஸ்கிரைபர்ஸ் டு எம்ஓஏ, இவங்கெல்லாம் தான் இனிஷியல் ஷேர் ஹோல்டர்ஸ். ஸோ இனிஷியலாக அவங்க அந்த கம்பெனியை இன்கார்பரேட் பண்ணும்போது அந்த கம்பெனிக்கு லார்ஜ் கேபிட்டல் இவங்க தான் கான்ட்ரிபியூட் பண்ணியிருப்பாங்க. இந்த சப்ஸ்கிரைபர்ஸ் டு எம்ஓஏ தான் லார்ஜ் கேபிட்டல் வந்து கான்ட்ரிபியூட் பண்ணியிருப்பாங்க. நம்ம இதெல்லாம் வந்து ஃபர்ஸ்ட் சாப்டர்லேயே பார்த்துட்டோம். ஸோ அவங்க லார்ஜ் கேபிட்டல்னா ஆத்தரைஸ் கேபிட்டல் 1 crore 10 crore வச்சுக்கலாம். இந்த சப்ஸ்கிரைபர்ஸ் டு எம்ஓஏவே ஒரு 5 crores வந்து கான்ட்ரிபியூட் பண்ணியிருப்பாங்க. ஸோ இவங்க என்ன நினைக்கிறாங்க, இதுல ஒரு மெம்பர் நினைக்கிறாரு என்னோட கேபிட்டல் எல்லாமே இந்த கம்பெனிலே லாக்டப் ஆயிருக்கு, எனக்கு வந்து என்னோட மணி வேணும், நான் வந்து வேற ஏதாவது எனக்கு வேற ஒரு யூஸ் இருக்கு, வேற ஒரு நீட் இருக்கு, ஐ வாண்ட் மை மணி பேக் அப்படின்னு அவர் நினைச்சாருன்னா அவருக்கு இருக்கிற ஒரு வே தான் ஆஃபர் ஃபார் சேல். அவர் வந்து அவரோட ஷேர் ஃபார் எக்ஸாம்பிள் அவர் 5 crore வச்சிருக்காருன்னே வச்சுக்கலாம். அவரோட ஷேர் சும்மா எக்ஸாம்பிளுக்காக 5 crore அவரோட ஷேர் இருக்கு அப்படின்னா அவரோட ஷேரை அவர் பப்ளிக் கிட்ட செல் பண்ணலாம். ஸ்டாக் எக்ஸ்சேஞ்ச் மூலமாவே பப்ளிக் கிட்ட செல் பண்ணலாம். இதுவுமே பப்ளிக் கிட்ட செல் பண்றதுனால ஸ்டாக் எக்ஸ்சேஞ்ச் மூலமா தான் பப்ளிக் கிட்ட செல் பண்றாங்க. ஸோ இந்த பப்ளிக் கிட்ட செல் பண்றதுனால இதுவுமே வில் பி டீம்ட் அஸ் அ பப்ளிக் ஆஃபர். பப்ளிக் ஆஃபர்னா பப்ளிக் அட் லார்ஜ் பீப்புள் கிட்ட இஷ்யூ பண்றது. இது வந்து இஷ்யூ கிடையாது, ஏன்னா இது நியூ ஷேர்ஸ் கிடையாது. ஆல்ரெடி ஒருத்தர் கிட்ட இருக்கிற ஷேரை தான் நம்ம செல் பண்றோம். ஸோ இட் இஸ் நாட் அன் இஷ்யூ, இட் இஸ் அ சேல். ஸோ நியூவா ஒரு ஷேர் வந்து இஷ்யூ பண்ணாங்கன்னா அது ஐபிஓவா இருக்கும் இல்லைன்னா எஃபிஓவா இருக்கும். ஆல்ரெடி ஒரு எக்ஸிஸ்டிங் மெம்பர் கிட்ட இருக்கிற ஷேரை பப்ளிக் கிட்ட செல் பண்ணாங்கன்னா தட் இஸ் ஆஃபர் ஃபார் சேல், ஓஎஃப்எஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. இட் இஸ் ஆல்சோ டீம்டு பப்ளிக் ஆஃபர், ஏன்னா அது வந்து பப்ளிக் அட் லார்ஜுக்கு கொடுக்கறதுனால. இப்போ நம்ம பார்த்ததெல்லாம் பப்ளிக் கம்பெனி. ஒரு பப்ளிக் கம்பெனி எப்படி மணி ரைஸ் பண்றதுன்னு பார்த்தோம். அதே மாதிரி ஒரு பிரைவேட் கம்பெனியா இருந்தா அது எப்படி ரைஸ் பண்ணலாம் அப்படின்னா பிரைவேட் கம்பெனிக்கு ரெண்டு வேஸ் தான் இருக்கு. ஒன்று வந்து ஆல்ரெடி நம்ம பப்ளிக் கம்பெனிக்கு பார்த்த மாதிரி ரைட்ஸ் இஷ்யூ, போனஸ் இஷ்யூ. பிரைவேட் கம்பெனி அதே மாதிரி பிரைவேட் பிளேஸ்மெண்ட்னா நம்ம ஆல்ரெடி பார்த்ததா ஒரு குரூப் ஆஃப் பீப்புளுக்கு அவங்களுக்கு மட்டும்தான் ஆஃபர் போகும், அவங்க மட்டும்தான் சப்ஸ்கிரைப் பண்ண முடியும், வேற யாரும் சப்ஸ்கிரைப் பண்ண முடியாது. ஸோ இந்த ரெண்டு வேஸ் தான் பிரைவேட் கம்பெனிக்கு இருக்குது. ஸோ பிரைவேட் கம்பெனி கேனாட் கோ ஃபார் பப்ளிக் ஆஃபருக்கு போக முடியாது, ஏன்னா அது வந்து பிரைவேட் கம்பெனிக்கு இருக்கிற ஒரு முக்கியமான ரெஸ்ட்ரிக்ஷன். ஒரு பிரைவேட் கம்பெனி கேனாட் கோ ஃபார் பப்ளிக் ஆஃபர். அதுதான் இந்த பாக்ஸ்லயும் கொடுத்துருப்பாங்க. பப்ளிக் ஆஃபர் வந்து பப்ளிக் கம்பெனி இஷ்யூ பண்ணலாமானா எஸ், பிரைவேட் கம்பெனி நோ, இட் இஸ் நாட் அலவுட். அதே மாதிரி பிரைவேட் பிளேஸ்மெண்ட் போத் பப்ளிக் கம்பெனியும் பிரைவேட் பிளேஸ்மெண்ட் பண்ணலாம், பிரைவேட் கம்பெனியும் பிரைவேட் பிளேஸ்மெண்ட் பண்ணலாம். இது பிளேஸ்மெண்ட் பிரைவேட் கம்பெனிக்கு மட்டும்தான் அப்படின்னு கிடையாது, பப்ளிக் கம்பெனி கூட பிரைவேட் பிளேஸ்மெண்ட் பண்ணலாம். அதே மாதிரி ரைட்ஸ் இஷ்யூ, போனஸ் இஷ்யூலாம் அப்ளிகபிள் ஃபார் போத் கம்பெனி. பப்ளிக் கம்பெனியும் பண்ணலாம், பிரைவேட் கம்பெனியும் பண்ணலாம். கம்ப்ளையன்ஸ் வித் செபி ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ், எஸ் நோ. ஏன் இங்கே எஸ் கொடுத்துருக்காங்க அப்படின்னா ஃபார் லிஸ்டட் கம்பெனிஸ். லிஸ்டட் கம்பெனிஸ்னா பப்ளிக் கம்பெனியாக தான் இருக்கும். ஸோ அந்த மாதிரி லிஸ்டட் கம்பெனிலாம் செபி ரூல்ஸை ஃபாலோ பண்ணி தான் ஆகணும், ஏன்னா அவங்க ஸ்டாக் எக்ஸ்சேஞ்சில் லிஸ்ட் பண்ணணும். அதெல்லாம் யார் அட்மினிஸ்டர் பண்ணுறாங்க அப்படின்னா செபி. ஸோ அதனால அவங்க செபியோட ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸை ஃபாலோ பண்ணி ஆகணும். நெக்ஸ்ட் நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னா செக்யூரிட்டிஸோட டெஃபினிஷன், மீனிங் ஆஃப் செக்யூரிட்டிஸ். ஆக்சுவலி இட் இஸ் அன் இன்க்ளூசிவ் டெஃபினிஷன். இன்க்ளூசிவ்னா என்ன அப்படின்னா அவங்க இதெல்லாம் தான் இன்க்ளூடட் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. டெஃபைன் பண்ணாம இதெல்லாம் இன்க்ளூடட், இதெல்லாம் தான் செக்யூரிட்டிஸ் அந்த மாதிரி இன்க்ளூட் பண்ணியிருக்காங்க. என்னென்ன அப்படின்னா ஷேர்ஸ்னா நமக்கு ஆல்ரெடி தெரியும், ஒரு ஷேர் கேபிட்டலோட ஒரு ஷேர் தான் ஷேர். ஸ்கிரிப்ட்ஸ்னா நத்திங் பட் அதுவும் ஷேர் தான், ஒரு டிஃப்ரெண்ட் டேர்ம் தான். ஷேருக்கு ஒரு டிஃப்ரெண்ட் டேர்ம் தான் ஸ்கிரிப்ட்ஸ். ஸ்டாக்ஸ்னா என்னன்னா பண்டில் ஆஃப் ஷேர்ஸ் இஸ் கால்டு ஸ்டாக்.
10 ஷேர் இட் கேன் பி அந்த கம்பெனியோட ரூல்ஸை பொறுத்து அந்த கம்பெனியோட அக்ரிமெண்ட்டை பொறுத்து it may be 10 shares. 10 shares may be equal to 1 stock. So it is nothing but a bundle of shares. அதே மாதிரி பாண்ட்ஸ் அப்படின்னா இது வந்து ஒரு டெட் செக்யூரிட்டி, அதாவது டெட் கவர்மெண்ட் கம்பெனியோட டெட் செக்யூரிட்டி. இந்தியாவில் மோஸ்டா பாண்ட்ஸ் இஷ்யூ பண்றது கவர்மெண்ட் கம்பெனிஸ் தான். ஸோ பாண்ட்ஸ்னாலே கவர்மெண்ட் கம்பெனியோட டெட் செக்யூரிட்டி. டிபெஞ்சர்னா நம்ம ஆல்ரெடி தெரியும், மற்ற கம்பெனியோட டெட் செக்யூரிட்டி. கவர்மெண்ட் கம்பெனிக்கு எப்படி பாண்டோ அதே மாதிரி அதர் கம்பெனிக்கு டிபெஞ்சர்ஸ். டிபெஞ்சர் ஸ்டாக்ஸ்னா இது நத்திங் பட் ஷேர் ஸ்டாக் மாதிரி. டிபெஞ்சர் ஸ்டாக்னா பண்டில் ஆஃப் டிபெஞ்சர்ஸ் சேர்ந்தது தான் டிபெஞ்சர் ஸ்டாக். டெரிவேட்டிவ் அப்படின்னா இதுவும் ஒரு செக்யூரிட்டிஸ். இது செக்யூரிட்டியில் என்ன பண்ணுவாங்கன்னா ஷேரோட ப்ரைஸ் ஃப்ளக்சுவேஷன் அதை பொறுத்து அவங்க வந்து ப்ரைஸ் ஃப்ளக்சுவேஷன் வச்சு ட்ரேட் பண்ணுவாங்க இந்த டெரிவேட்டிவ் அப்படிங்கிற இதில். யூனிட்ஸ் ஆஃப் கலெக்டிவ் இன்வெஸ்ட்மெண்ட் ஸ்கீம். ஆக்சுவலி யூனிட்ஸ் ஆஃப் கலெக்டிவ் இன்வெஸ்ட்மெண்ட் ஸ்கீமும் மியூச்சுவல் ஃபண்ட் ஸ்கீமும் மோர் ஆர் லெஸ் சேம். இதில் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா இதில் வந்து இன்வெஸ்ட்மெண்ட் பேங்கர் அப்படின்னு ஒருத்தர் இருப்பார். இன்வெஸ்ட்மெண்ட் பேங்கர் ஐபி இன்வெஸ்ட்மெண்ட் பேங்கர்னு ஒருத்தர் இருப்பார். அவர் என்ன பண்ணுவார் அப்படின்னா நிறைய பப்ளிக் கிட்ட இருந்து மணி கலெக்ட் பண்ணுவார். வேரியஸ் பப்ளிக் கிட்ட இருந்து மணி கலெக்ட் பண்ணி அதை வேரியஸ் இன்ஸ்ட்ருமெண்ட் வேரியஸ் செக்யூரிட்டிஸ்ல இன்வெஸ்ட் பண்ணுவார். ஒவ்வொரு ஈக்விட்டி டெட்டு அந்த மாதிரி நிறைய செக்யூரிட்டில இன்வெஸ்ட் பண்ணுவார். இப்போ இந்த இன்வெஸ்ட் பண்ணியிருக்கத இதை யார் யாரெல்லாம் வாங்குறாங்களோ இதுல ஒரு யூனிட் 2 யூனிட் அந்த மாதிரி இதை செல் பண்ணுவாங்க. இதுல ஒரு யூனிட்டை வாங்குறாங்க அப்படின்னா அவங்க கலெக்டிவ் இன்வெஸ்ட்மெண்ட் ஸ்கீம் ஆர் மியூச்சுவல் இன்வெஸ்ட்மெண்ட் ஸ்கீம்ல வாங்குறாங்கன்னு அர்த்தம். ஸோ என்னன்னா ஐபின்னு ஒருத்தர் இருப்பாரு, அதாவது இன்வெஸ்ட்மெண்ட் பேங்கர் மேனேஜர் அப்படின்னு சொல்லிட்டு ஒருத்தர் இருப்பாரு. அவர் பப்ளிக் கிட்ட இருந்து மணி கலெக்ட் பண்ணி அதை வேரியஸ் செக்யூரிட்டியில இன்வெஸ்ட் பண்ணி அதை ஒவ்வொரு யூனிட்டா பிரிச்சு பப்ளிக் கிட்ட செல் பண்ணுவாங்க. இதை வாங்குறவங்கலாம் அந்த யூனிட்ஸோட மெம்பர் ஷேர் ஹோல்டர் அப்படின்னு சொல்லலாம், மெம்பர்னு சொல்லலாம். கலெக்டிவ் இன்வெஸ்ட்மெண்ட் ஸ்கீமுக்கும் மியூச்சுவல் ஃபண்ட் ஸ்கீமுக்கும் என்ன டிஃபரன்ஸ் அப்படின்னா கலெக்டிவ் இன்வெஸ்ட்மெண்ட் ஸ்கீம்ஸ் வந்து இட் இஸ் அ ப்ராடர் டேர்ம். இட் இன்க்ளூட்ஸ் ஃபர்ஸ்ட் நம்ம மியூச்சுவல் ஃபண்ட் பார்க்கலாம். மியூச்சுவல் ஃபண்ட்ஸ் இன்க்ளூட்ஸ் ஒன்லி ஈக்விட்டி, பாண்டு, டெட் செக்யூரிட்டிஸ், அதாவது டிபெஞ்சர், இந்த மாதிரி இதெல்லாம் தான் மியூச்சுவல் ஃபண்ட்ஸ் டீல் பண்ணுது. ஆனா கலெக்டிவ் இன்வெஸ்ட்மெண்ட் இஸ் அ ப்ராடர் டேர்ம். இட் இன்க்ளூட்ஸ் ஈக்விட்டி, பாண்ட், டிபெஞ்சர் அண்ட் ஆல்சோ இட் கேன் பி ரியல் எஸ்டேட் ப்ராடக்ட்டுக்கு கூட கலெக்டிவ் இன்வெஸ்ட்மெண்ட் ஸ்கீம் வரலாம். அதே மாதிரி ஆர்ட், அக்ரிகல்ச்சரல் ப்ரொடியூஸு இதுக்குமே கலெக்டிவ் இன்வெஸ்ட்மெண்ட் ஸ்கீம் இருக்கலாம். ஸோ கலெக்டிவ் இன்வெஸ்ட்மெண்ட் இஸ் அ ப்ராடர் டேர்ம். அது மியூச்சுவல் ஃபண்ட் இஸ் அ ஸ்மாலர் டேர்ம். மியூச்சுவல் ஃபண்ட் இஸ் ஃபார் ரீட்டைலர், அதாவது நம்ம மாதிரி குட்டி குட்டி இன்வெஸ்டர்ஸ்க்கு தான் மியூச்சுவல் ஃபண்ட்ஸ், அவங்களாம் தான் மோஸ்ட்லி இன்வெஸ்ட் பண்ணுவாங்க. கலெக்டிவ் இன்வெஸ்ட்மெண்ட் ஸ்கீம் இஸ் ஃபார் QIBs. QIBஸ்னா குவாலிஃபைடு இன்ஸ்டிடியூஷனல் பையர்ஸ். அப்படின்னா என்னன்னா லார்ஜ் பையர்ஸ், அவங்க வந்து பல்க் குவான்டிட்டி பை பண்ணுவாங்க, அவங்க தான் குவாலிஃபைடு இன்ஸ்டிடியூஷனல் பையர்ஸ். ஸோ திஸ் இஸ் கலெக்டிவ் இன்வெஸ்ட்மெண்ட் ஸ்கீம் அண்ட் மியூச்சுவல் ஃபண்ட்ஸ். இந்த கலெக்டிவ் இன்வெஸ்ட்மெண்ட் ஸ்கீம்ல ஒரு யூனிட் வாங்குறாங்க அப்படின்னா அவங்க அதுவும் ஒரு செக்யூரிட்டி தான். அதே மாதிரி மியூச்சுவல் ஃபண்ட்ஸ்ல ஒரு யூனிட் இஸ் ஆல்சோ அ செக்யூரிட்டி. அண்ட் தென் செக்யூரிட்டி ரிசிப்ட்ஸும் இந்த பாயிண்ட்டும் ஒன்று. என்ன பாயிண்ட்னா திஸ் எனி சர்டிஃபிகேட் ஆர் இன்ஸ்ட்ருமெண்ட் பை எனி இஷ்யூவர் பீயிங் அ ஸ்பெஷல் பர்பஸ் என்டிட்டி. இதுல என்ன பண்ணுவாங்க அப்படின்னா ஒரு எக்ஸாம்பிளோட பார்க்கலாம். ஒரு பேங்க் இருக்கு, அந்த பேங்க்குக்கு வந்து நிறைய லோன்ஸ் இருக்கு. நிறைய ஹவுசிங் லோன்ஸ் இருக்கு. அந்த ஹவுசிங் லோன்ஸ்ல இஎம்ஐ வந்து நிறைய பேர் ஹவுசிங் லோன் வாங்கியிருக்காங்க. அந்த இஎம்ஐ வந்து அவங்க எல்லாம் பே பண்ணணும். ஹவுசிங் லோன் வந்து ஒரு லாங் டேர்முக்கு இருக்கும்ல, ஒரு 5 வருஷம் 3 வருஷம் அந்த மாதிரி ஒரு லாங் டேர்முக்கு இருக்கும். ஸோ வந்து அந்த பேங்க்குக்கு வந்து இப்போதைக்கு மணி கிடைக்காது. அவங்கெல்லாம் இஎம்ஐ பே பண்ண தான் அந்த பேங்க்குக்கு வந்து மணி கிடைக்கும். பட் அந்த பேங்க் என்ன பண்ணுது அப்படின்னா எங்களுக்கு வந்து இப்போவே மணி வேணும், எங்களுக்கு இப்போவே வி நீட் மணி அப்படின்னா அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா இந்த ஹவுசிங் லோனை ஸ்பெஷல் பர்பஸ் என்டிட்டிக்கு செல் பண்ணிடுவாங்க. செல் பண்ண மாட்டாங்க, அது எப்படின்னா ஒரு செக்யூரிட்டி கிரியேட் பண்ணுவாங்க. அந்த செக்யூரிட்டி கிரியேட் பண்ணதுனால என்ன நடக்கும்னா இந்த ஸ்பெஷல் பர்பஸ் என்டிட்டி வந்து
அந்த ஹவுசிங் லோனுக்கு வர்ற இஎம்ஐலாம் இந்த ஸ்பெஷல் பர்பஸ் என்டிட்டிக்கு போயிடும். இந்த ஸ்பெஷல் பர்பஸ் என்டிட்டி வந்து இந்த ஷேர் வாங்குறதுனால அந்த பேங்க்குக்கு வந்து மணி கொடுத்துருவாங்க. ஸோ அந்த பேங்க்குக்கு வந்து தே வில் கிவ் மணி. அந்த ஹவுசிங் லோன்ல வர இஎம்ஐலாம் ஸ்பெஷல் பர்பஸ் என்டிட்டிக்கு போயிடும். ஸோ இதுதான் பேசிக்கா. ஆனா செக்யூரிட்டி ரெசிப்ட்ல ஒரே ஒரு சின்ன டிஃபரன்ஸ் இருக்கு. என்ன அப்படின்னா, இந்த பாயிண்ட்ல எனி சர்டிபிகேட் ஆர் இன்ஸ்ட்ருமெண்ட் பை எனி இஷ்யூவர் பீயிங் அ ஸ்பெஷல் பர்பஸ் என்டிட்டி, இதுல வந்து லோன்ஸ் எல்லாம் செல் பண்ணுவாங்க. பட் செக்யூரிட்டி ரெசிப்ட்ல நான் பர்ஃபார்மிங் அசெட் மட்டும்தான் இந்த மாதிரி செக்யூரிட்டியா கன்வெர்ட் பண்ணி அதை இஷ்யூ பண்ணுவாங்க. ஸோ இந்த செக்யூரிட்டி ரெசிப்ட்ல நான் பர்ஃபார்மிங் அசெட்டை ஷேர்ஸா கன்வெர்ட் பண்ணுவாங்க. அதே இந்த பாயிண்ட்ல வந்து எந்த டெட் ஆக்ஷனபிள் கிளைம், அதாவது எந்த லோன் எந்த டெட்டா இருந்தாலும் அதை செக்யூரிட்டியா கன்வெர்ட் பண்ணி அதை வந்து செல் பண்ணுவாங்க. ஸோ இது ரெண்டுமே செக்யூரிட்டி தான். அண்ட் ஒரு முக்கியமான பாயிண்ட் நம்ம விட்டுட்டோம். என்னன்னா, செக்யூரிட்டி ஷால் நாட் இன்க்ளூட் எனி யூனிட் லிங்க்டு இன்சூரன்ஸ் பாலிசி ஆர் ஸ்கிரிப்ட்ஸ் or any such instrument or unit by whatever name called which provides combined benefit risk on the life of the person. அதாவது இன்சூரன்ஸ் பாலிசியில ஒரு யூனிட் வாங்குறாங்க அப்படின்னா அது வந்து செக்யூரிட்டியா கன்சிடர் பண்ண மாட்டாங்க. அதே மாதிரி கவர்மெண்ட் செக்யூரிட்டிஸ், இட் இஸ் லைக் பாண்ட் மாதிரி தான். வேற ஏதாவது கவர்மெண்ட் செக்யூரிட்டிஸ் ஏதாவது இருந்ததுன்னா அதுவுமே செக்யூரிட்டிஸ் தான். அதர் இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ் as may be declared by the central government rights or interest in securities. இதுக்கு எக்ஸாம்பிள் வந்து ரைட்ஸ் இஷ்யூமே ஒரு செக்யூரிட்டி தான். ரைட்ஸ் ஆர் இன்ட்ரெஸ்ட் இன் செக்யூரிட்டினா ரைட்ஸ் இஷ்யூ இஸ் அன் எக்ஸாம்பிள். அதுக்கடுத்து இந்த சாப்டர்ல என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா, இது வந்து ஜிடிஆர் பத்தின ஒரு குளோபல் டெபாசிட்டரி ரெசிப்ட், டைரக்ட் லிஸ்டிங் இதெல்லாம் பத்தி சொல்லியிருக்காங்க. இது வந்து நம்ம டீட்டெயில்டா அடுத்து ஃபர்தரா வரும்போது நமக்கு குளோபல் டெபாசிட்டரி ரெசிப்டுக்குன்னே ஒரு தனியா டாபிக் இருக்கு. அந்த டாபிக் பார்க்கும்போது நம்ம இதை பார்த்தோம் அப்படின்னா we can understand it better. ஸோ வந்து இப்போதைக்கு நான் இதை ஸ்கிப் பண்றேன். நம்ம அந்த டாபிக் பார்க்கும்போது இதை பார்த்தோம்னா ஈஸியா புரியும். ஸோ இந்த இல்லஸ்ட்ரேஷன் வந்து நீங்களே கோத்ரூ பண்ணிக்கலாம். இட் இஸ் ஈஸி ஒன். அண்ட் தென் ரெகுலேஷன் ஆஃப் இஷ்யூ அண்ட் டிரான்ஸ்ஃபர் ஆஃப் செக்யூரிட்டிஸ். ஓகே, இதுல என்ன சொல்றாங்க அப்படின்னா, ஷேர் இஷ்யூ பண்றது, அதை டிரான்ஸ்ஃபர் பண்றது, பேமெண்ட், இந்த மாதிரியான ப்ராவிஷன் எல்லாம் அட்மினிஸ்ட்ரேட் பண்றது யார் அப்படின்னா செபி, செக்யூரிட்டிஸ் எக்ஸ்சேஞ்ச் போர்ட் ஆஃப் இந்தியா. இதை தவிர மற்ற இதெல்லாம் எந்த கம்பெனிக்குன்னா லிஸ்டட் கம்பெனிஸ்க்கு, அப்புறம் கம்பெனிஸ் விச் வாண்ட் டு கெட் லிஸ்டட், எந்த கம்பெனி லிஸ்டட் ஆக போறாங்களோ, லிஸ்டட் ஆகணும்னு நினைக்கிறாங்களோ, அல்லது லிஸ்டட் கம்பெனிஸ்க்கு வந்து இந்த இஷ்யூ அண்ட் டிரான்ஸ்ஃபர் ஆஃப் செக்யூரிட்டிஸ், பேமெண்ட் ஆஃப் டிவிடெண்ட், இந்த மாதிரியான ப்ராவிஷன்லாம் டீல் பண்றது யாருன்னா செபி. இதை தவிர மற்ற ப்ராவிஷன் லைக் ஷேர் அலாட்மெண்ட், ப்ராஸ்பெக்டஸ் இஷ்யூ பண்றது, ரிடம்ஷன் ஆஃப் ப்ரெஃபரன்ஸ் ஷேர்ஸ், இந்த மாதிரி மேட்டர்லாம் யாரு டீல் பண்றா அப்படின்னா சென்ட்ரல் கவர்மெண்ட், ட்ரிபியூனல் ஆர் ரெஜிஸ்டார், ஒவ்வொருத்தவங்க இவங்க தான் டீல் பண்ணுவாங்க. லிஸ்டட் கம்பெனிஸ்க்கு மட்டும் செக்யூரிட்டி இஷ்யூ பண்றது, டிரான்ஸ்ஃபர் பண்றது, டிவிடெண்ட் பே பண்றதுலாம் செபி டீல் பண்ணுவாங்க. அண்ட் தென் ப்ராஸ்பெக்டஸ். இப்போதான் நம்ம வந்து ஒரு முக்கியமான விஷயத்துக்கு வரோம். ப்ராஸ்பெக்டஸ்னா என்ன அப்படின்னா, இதுவும் ஒரு டாக்குமெண்ட் தான். இட் இஸ் லைக் அன் இன்விடேஷன் ஆஃப் ஆஃபர். என்ன அப்படின்னா, இப்போ நம்ம புதுசா ஒரு காலேஜ்ல ஜாயின் பண்றோம் அப்படின்னா அவங்க வந்து ஒரு டாக்குமெண்ட் கொடுப்பாங்களே, எங்க காலேஜ்ல இவ்வளோ கோர்சஸ் இருக்கு, இது நாங்க ஆஃபர் பண்றோம், எங்க காலேஜ்ல சேர்ந்தீங்கன்னா இந்த பெனிஃபிட்லாம் இருக்குது, அந்த மாதிரியான ஒரு டாக்குமெண்ட் மாதிரி கொடுப்பாங்களே, அதுவும் கூட ஒரு ப்ராஸ்பெக்டஸ் தான். இப்போ நம்ம கம்பெனி பாயிண்ட்ல இருந்து பாக்குறோம் அப்படின்னா, ப்ராஸ்பெக்டஸ்னா என்ன அப்படின்னா, இது ஒரு டாக்குமெண்ட், இட் இஸ் இன்வைட்டிங் ஆஃபர். அதாவது அந்த கம்பெனியோட டீடைல்ஸ் இருக்கும். இது எங்க கம்பெனி, நாங்க இதெல்லாம் பண்ண போறோம், எங்களோட ஃபியூச்சர் பிளான்ஸ் இது, இப்போ எங்களுக்கு இவ்வளோ மணி தேவைப்படுது, வி நீட் திஸ் மச் கேபிட்டல், எங்களுக்கு இவ்வளோ கேபிட்டல் தேவைப்படுது, நீங்க பை பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுக்கு ஒரு ஆஃபர் கொடுக்கறது தான். அவங்ககிட்ட இருந்து ஆஃபர் இன்வைட் பண்ற டாக்குமெண்ட், ஆஃபர் கொடுக்க மாட்டாங்க, இன்வைட் பண்றது, ஆஃபர் இன்வைட் பண்ற டாக்குமெண்ட் தான் ப்ராஸ்பெக்டஸ். இதுல வந்து அவங்க கம்பெனியை, எங்களோட ஃபியூச்சர் பிளான் இது, எங்களுக்கு இவ்வளோ ஆனுவல் இன்கம் வரப்போகுது,
எங்களுக்கு இவ்வளோ கேபிட்டல் தேவைப்படுது அதுக்காக, ஸோ ப்ளீஸ் பை அந்த மாதிரி அவங்கள்ட்ட இருந்து ஆஃபர் இன்வைட் பண்றது தான் ப்ராஸ்பெக்டஸ். ஒரு சிம்பிள் டேர்ம்ல ஒரு சிம்பிளான ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் வர்றதுக்காக நான் சொல்லியிருக்கேன். நம்ம போக போக ப்ராஸ்பெக்டஸ்னா என்ன அப்படின்னு சொல்லிட்டு டீட்டெயிலாக பார்க்கலாம். ப்ராஸ்பெக்டஸ் மீன்ஸ் டாக்குமெண்ட் டிஸ்கிரைப்ட் அஸ் ஆர் இஷ்யூட் அஸ் அ ப்ராஸ்பெக்டஸ். என்ன சொல்ல வராங்க அப்படின்னா, ப்ராஸ்பெக்டஸ்னு சொல்லி ஒரு கம்பெனி எதை இஷ்யூ பண்றாங்களோ அது எல்லாமே ப்ராஸ்பெக்டஸ். அது மட்டும்தான் ப்ராஸ்பெக்டஸ் ஆனா கிடையாது. டீம்டு ப்ராஸ்பெக்டஸ்னு நம்ம ஒன்று பார்ப்போம். அதுல என்னன்னா, நீங்க ப்ராஸ்பெக்டஸ்னே அந்த கம்பெனி சொல்லலை அப்படின்னாலுமே சில டாக்குமெண்ட் எல்லாம் ப்ராஸ்பெக்டஸ்னு நம்ம டீம் பண்ணிக்கலாம், அசியூம் பண்ணிக்கலாம். அது என்னென்ன டாக்குமெண்ட்டுங்கிறத அதையும் நம்ம ஃபர்தரா பார்க்கும்போது பார்த்தலாம். இட் இன்க்ளூட்ஸ் ரெட் ஹியரிங் ப்ராஸ்பெக்டஸ், ஷெல்ஃப் ப்ராஸ்பெக்டஸ், and any notice, circular, advertisement or other document inviting offer from public for the subscription or purchase of any securities of body corporate. Nothing but it is an invitation of offer. எங்க கம்பெனியோட ஷேரை வாங்குங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்ற ஒரு டாக்குமெண்ட் தான் ப்ராஸ்பெக்டஸ். It includes red herring prospectus, self prospectus and any other document described as a prospectus. ஸோ ரெட் ஹேரிங் ப்ராஸ்பெக்டஸ்னா என்ன, செல்ஃப் ப்ராஸ்பெக்டஸ்னா என்ன அப்படிங்கிறத நம்ம ஃபர்தரா பார்க்கலாம். ஓகே, இப்போ நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னா டீம்டு ப்ராஸ்பெக்டஸ். டீம்டு ப்ராஸ்பெக்டஸ்னா என்ன அப்படின்னா, அந்த கம்பெனி வந்து இது ப்ராஸ்பெக்டஸ் அப்படின்னு டைட்டில் போட்டு ஒரு டாக்குமெண்ட் இஷ்யூ பண்ணாங்கன்னா அது ப்ராஸ்பெக்டஸ். சில சில கேசஸ்ல என்ன ஆகும் அப்படின்னா, ஈவன் அதை ப்ராஸ்பெக்டஸ்னு அந்த கம்பெனி இஷ்யூ பண்ணலன்னா கூட லா என்ன அசியூம் பண்ணிக்கும்னா அதுவும் ஒரு ப்ராஸ்பெக்டஸ் அப்படின்னு சொல்லிட்டு லா அசியூம் பண்ணிக்குது. ஏன் அப்படி லா அசியூம் பண்ணிக்கிறதுனா, டு ப்ரொடெக்ட் த இன்வெஸ்டர். ஏன், ஹவு இட் இஸ் ப்ரொடெக்டிங் த இன்வெஸ்டர்னா, அது டீம்டு ப்ராஸ்பெக்டஸா கன்சிடர் பண்றதுனால ப்ராஸ்பெக்டஸ்க்கு அப்ளை ஆகுற எல்லா ரூல்ஸுமே அதுக்கும் அப்ளை ஆகும். ப்ராஸ்பெக்டஸ்க்கு என்னென்ன கண்டிஷன் இருக்கு, ப்ராஸ்பெக்டஸ்ல என்னென்னலாம் சொல்லணுமோ அது எல்லாத்தையுமே அந்த டீம்டு ப்ராஸ்பெக்டஸ்ல சொல்லியிருக்கணும். தஸ் இட் இஸ் ப்ரொடெக்டிங் த இன்ட்ரெஸ்ட் ஆஃப் இன்வெஸ்டர்ஸ். அந்த மாதிரி ஒரு டாக்குமெண்ட்டை டீம்டு ப்ராஸ்பெக்டஸா அசியூம் பண்றதுனால இன்வெஸ்டர்ஸோட இன்ட்ரெஸ்ட் ப்ரொடெக்ட் பண்ணப்படுது. இதுக்கு ஒரு எக்ஸாம்பிள் பார்க்கணும்னா, லெட்ஸ் டேக் ஏ லிமிடெட்னு ஒரு கம்பெனி இருக்கு. அந்த கம்பெனிக்கு வந்து லார்ஜ் கேபிட்டல் தேவைப்படுது. லார்ஜ் கேபிட்டல் தேவைப்படுறதுனால அது வந்து பப்ளிக் கிட்ட போகலான்னு நினைக்குது. ஆனா பப்ளிக் கிட்ட போகணும்னா, பப்ளிக் ஆஃபர் பண்ணணும் அப்படின்னா ப்ராஸ்பெக்டஸ் இஷ்யூ பண்ணணும். ப்ராஸ்பெக்டஸ் இஷ்யூ பண்ணா அது ரொம்ப ஒரு டீடியஸான ஒர்க்கு, தலைவலி பிடிச்ச வேலை. அதுக்கு நிறைய ரூல்ஸ் இருக்கு, அதெல்லாம் ஃபாலோ பண்ணணும். டைம் கன்சியூமிங், காஸ்ட் கன்சியூமிங். இதனால அது என்ன நினைக்குதுன்னா, எனக்கு வந்து மணி வேணும், ஆனா நான் ப்ராஸ்பெக்டஸ்லாம் இஷ்யூ பண்ண மாட்டேன், அதெல்லாம் என்னால பண்ண முடியாது அப்படின்னு சொல்லிட்டு அது நினைக்குது. ஸோ அது என்ன பண்ணுது இந்த ஏ லிமிடெட் அப்படின்னா, ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் பேங்கிங் கம்பெனி, ஒரு பேங்கிங் கம்பெனியை அப்ரோச் பண்ணுது. அந்த கம்பெனி என்ன பண்ணும் அப்படின்னா, ஏக்கு மணி கொடுக்கும். இந்தா நீ கேட்ட மணியை வச்சுக்கோ. அப்படி இல்லைன்னா பார்ட் ஆஃப் த மணி, எய்தர் ஃபுல் அமௌண்ட் இல்லைன்னா பார்ட் ஆஃப் த அமௌண்ட்டை அந்த ஐபி பேங்க் வந்து கொடுக்கும். அதுக்கப்புறமா என்ன பண்ணும், இந்த ஐபி பேங்க் வந்து இதோட ஷேர்ஸை செல் பண்ணும் பப்ளிக் கிட்ட. நம்ம பார்த்தோம்ல, எக்ஸிஸ்டிங் ஷேர் ஹோல்டர்ஸ் கேன் செல் த செக்யூரிட்டிஸ் த்ரோ ஆஃபர் ஃபார் சேல்னு. அதே தான் இந்த ஐபியும் இப்போ ஒரு எக்ஸிஸ்டிங் ஷேர் ஹோல்டர், இது வந்து அதோட ஷேர்ஸை செல் பண்ணுது. இப்படி செல் பண்றதுனால ப்ராஸ்பெக்டஸ் இஷ்யூ பண்ண தேவையில்லை அப்படின்னு சொல்லிட்டு அவங்க வந்து இதை ஃபாலோ பண்றாங்க. ஆனா இதையுமே லா வந்து ஒரு டீம்டு ப்ராஸ்பெக்டஸா தான் கன்சிடர் பண்ணும். இந்த ஆஃபர் ஃபார் சேல், இந்த டாக்குமெண்ட் இஷ்யூ பண்றாங்கல்ல பப்ளிக், இதையுமே டீம்டு ப்ராஸ்பெக்டஸா தான் கன்சிடர் பண்ணுவாங்க. ப்ரொவைடர் சில கண்டிஷன்ஸ்லாம் இருக்கு, அந்த கண்டிஷன்ஸ்லாம் ஃபுல்ஃபில் ஆச்சு அப்படின்னா இதை வந்து டீம்டு ப்ராஸ்பெக்டஸ் அப்படின்னு சொல்லி நம்ம லா வந்து அசியூம் பண்ணிக்கும். அப்படி அசியூம் பண்ணா என்ன அர்த்தம் அப்படின்னா, ப்ராஸ்பெக்டஸ்ல என்னென்னலாம் இன்க்ளூட் பண்ணியிருக்கணுமோ அதெல்லாம் இந்த ஆஃபர் ஃபார் சேல்ல இன்க்ளூட் பண்ணியிருக்கணும். அதுக்கு என்னென்ன ரூல்ஸ் அப்ளை ஆகுமோ அதெல்லாம் இதுக்கும் அப்ளை ஆகும். சப்போஸ் அதுல ஏதாவது டிஃபால்ட் இருந்ததுன்னா பெனல்ட்டி போடுவாங்க. ஸோ இந்த மாதிரியான ரூல்ஸ் எல்லாம் இருக்குது. அது டீம்டு ப்ராஸ்பெக்டஸா கன்சிடர் பண்றதுக்கு சில கண்டிஷன்ஸ் இருக்குன்னு சொன்னோம்ல, அது என்னென்ன கண்டிஷன் அப்படின்னா ரெண்டு கண்டிஷன். ஃபர்ஸ்ட் என்ன அப்படின்னா, அந்த செக்யூரிட்டிஸ் வந்து வித்தின் 6 months அலாட் பண்ணியிருக்கணும். அதாவது ஐபிக்கு செக்யூரிட்டிஸ் இஷ்யூ பண்ண டேட்ல இருந்து வித்தின் 6 months, இந்த 6 monthsக்குள்ள
பப்ளிக்கு ஷேர்ஸ் வந்து ஆஃபர் பண்ணியிருக்கணும். இந்த ஆஃபர் ஃபார் சேல் வந்து வித்தின் 6 மந்த்ஸ்க்குள்ள நடந்திருக்கணும். அது இல்லைன்னா இந்த கண்டிஷன் ஃபுல்ஃபில் ஆயிடுச்சுன்னா அது பப்ளிக், அது வந்து ப்ராஸ்பெக்டஸ், இட் வில் பி கன்சிடர் அஸ் அ பப்ளிக் ஆஃபர். அப்படி இல்லை அப்படின்னா ஃபுல் கன்சிடரேஷன் ஹாஸ் நாட் பீன் ரிசீவ்ட் அட் த டேட் ஆஃப் பப்ளிக் ஆஃபர். பப்ளிக் ஆஃபர் பண்றாங்கல்ல அந்த டேட் அப்போ, சே ஃபார் எக்ஸாம்பிள் இந்த பப்ளிக் ஆஃபர் எப்போ நடக்குது அப்படின்னா 30th மேல நடக்குது அப்படின்னா அந்த டேட் வரைக்கும் இந்த ஐபி வந்து ஏபி லிமிடெடுக்கு ஃபுல் கன்சிடரேஷன் கொடுக்கல. இந்த கேஸ்ல நம்ம ஆல்ரெடி பார்த்தோம்ல, ஐபி வந்து ஏபி லிமிடெடுக்கு மணி கொடுக்கும் அப்படின்னு. சப்போஸ் அந்த மணி வந்து ஃபுல் கன்சிடரேஷனா இல்ல, பாதி தான் கொடுத்துருக்காங்க, பப்ளிக் ஆஃபர் பண்ற டேட் வரைக்குமே அந்த பேங்க் வந்து பாதி அமௌண்ட் தான் கொடுத்துருக்காங்க, ஃபுல்லா கொடுக்கல அப்படின்னாலுமே இதை வந்து ஆஃபர் ஃபார் பப்ளிக் இஷ்யூவா தான் கன்சிடர் பண்ணுவோம். ஸோ வந்து அந்த டாக்குமெண்ட் வந்து ப்ராஸ்பெக்டஸா இட் வில் பி டீம் டு பி அ ப்ராஸ்பெக்டஸ். மொத கண்டிஷன் என்னன்னா அந்த பப்ளிக் ஆஃபர் வந்து வித்தின் 6 months ஆஃப் த அலாட்மெண்ட் இருக்கணும். அந்த ஐபிக்கு அலாட் பண்ண 6 monthsக்குள்ள பப்ளிக் ஆஃபர் இருக்கணும். அப்படி இருந்துச்சுன்னா அது வந்து டீம்டு ப்ராஸ்பெக்டஸ். அப்படி இல்லையா, பப்ளிக் ஆஃபர் பண்ற டேட் வரைக்குமே ஃபுல் கன்சிடரேஷன் ரிசீவ் ஆகல அந்த கம்பெனியால அப்படின்னா அது வந்து டீம்டு ப்ராஸ்பெக்டஸ் அப்படின்னு சொல்லலாம். இந்த ரெண்டு கண்டிஷன்ல ஏதாவது ஒன்னு ஃபுல்ஃபில் இருந்தா கூட இட் வில் பி கன்சிடர் அஸ் அ டீம்டு ப்ராஸ்பெக்டஸ். இது வந்து ஒரு எக்ஸாம்பிள். இன்னொரு எக்ஸாம்பிள் என்ன அப்படின்னா, இன் கேஸ் ஆஃப் ரைட்ஸ் இஷ்யூ. ரைட்ஸ் இஷ்யூனா நம்ம ஆல்ரெடி பார்த்த மாதிரி எக்ஸிஸ்டிங் ஷேர் ஹோல்டருக்கு கொடுக்குற ஒரு எக்ஸிஸ்டிங் ஷேர் ஹோல்டருக்கு அவங்க கம்பெனியோட ஷேர்ஸை வாங்குறதுக்கு கொடுக்குற ஒரு ரைட் தான் ரைட்ஸ் இஷ்யூ. அதாவது அவங்களுக்கு மார்க்கெட் ப்ரைஸை விட கம்மியான ரேட்டுக்கு ஷேர்ஸை பை பண்ணுறதுக்கு ரைட்ஸ் கொடுப்பாங்க, அதுதான் ரைட்ஸ் இஷ்யூ. இதுல எக்ஸிஸ்டிங் மெம்பர்ஸ்க்கு என்ன ஒரு பெனிஃபிட் இருக்குதுன்னா, அவங்களோட ரைட்ஸை இப்போ எனக்கு ஷேர் தேவையில்லைப்பா, நான் ஆல்ரெடி வச்சிருக்கேன், எனக்கு இந்த ஷேரே போதும் ஆனா அப்படின்னு நினைச்சாங்கன்னா அவங்களோட ஷேரை அவங்க அதர் பார்ட்டிக்கு செல் பண்ணலாம். தேர்ட் பார்ட்டிக்கு அவங்களோட ரைட்ஸை வந்து செல் பண்ணலாம். அப்படி செல் பண்றாங்க அப்படின்னா, சப்போஸ் அந்த மாதிரி செல் பண்ணும்போது இஃப் த நம்பர் ஆஃப் சச் அதர்ஸ் எக்ஸிட்ஸ் 50, 50க்கு மேல நிறைய பேருக்கு அந்த ரைட்ஸை செல் பண்றாங்க அப்படின்னா, சே ஃபார் எக்ஸாம்பிள் அந்த கம்பெனில 1000 எக்ஸிஸ்டிங் ஷேர் ஹோல்டர்ஸ்க்கு ரைட்ஸ் கொடுத்துருக்காங்க. அதுல வந்து நிறைய பேர் வந்து அவங்களோட ரைட்ஸை செல் பண்ணிட்டாங்க. ஸோ நியூவா எவ்வளோ ஷேர் ஹோல்டர்ஸ் வராங்க அப்படின்னா 100 ஷேர் ஹோல்டர்ஸ் நியூவா வராங்க. 1000ல நிறைய பேர் செல் பண்ணிட்டாங்க. ஒருத்தர் வந்து பாதி செல் பண்ணியிருக்காரு, ஒருத்தர் முழுசா செல் பண்ணியிருக்காரு, இந்த மாதிரி நிறைய பேர் செல் பண்ணிட்டாங்க. ஸோ இப்போ புதுசா அந்த கம்பெனிக்கு 100 ஷேர் ஹோல்டர்ஸ் வராங்க. புதுசா அவுட் சைட்ல இருந்து எக்ஸிஸ்டிங் மெம்பரா இல்லாம அவுட் சைட்ல இருந்து 100 பேர் வராங்க அப்படின்னா, இந்த 50க்கு மேல எக்ஸிட் ஆயிடுச்சுனாலே, இந்த 100ன்னு இல்ல 50க்கு மேல எக்ஸிட் ஆயிட்டாலே இட் வில் பி அ டீம்டு ப்ராஸ்பெக்டஸ். அந்த ரைட்ஸ் இஷ்யூவை நம்ம டீம்டு பப்ளிக் ஆஃபர்னு கன்சிடர் பண்ணுவாங்க. அந்த ரைட்ஸ் இஷ்யூ பப்ளிக் ஆஃபரா கன்சிடர் பண்றதுனால அந்த இஷ்யூக்கு வந்து டீம்டு ப்ராஸ்பெக்டஸ், அதாவது அந்த டாக்குமெண்ட்டை வந்து டீம்டு ப்ராஸ்பெக்டஸா கன்சிடர் பண்ணுவாங்க. ஸோ வந்து இந்த ரைட்ஸ் இஷ்யூ பண்ணும்போது அந்த ரைட்ஸ் வந்து 50க்கும் மேல நிறைய பேருக்கு 50க்கு மேல அவங்களோட ரைட்ஸை ஸோ ரைட்ஸ் இஷ்யூ வரும்போது அந்த எக்ஸிஸ்டிங் மெம்பர் வந்து அவங்க ரைட்ஸை செல் பண்ணும்போது 50க்கு மேல நிறைய பேருக்கு செல் பண்றாங்க, 50க்கும் அதிகமான பேருக்கு செல் பண்றாங்க அப்படின்னா இட் வில் பி டீம்ட் அஸ் அ பப்ளிக் ஆஃபர். அதனால அந்த டாக்குமெண்ட் ரைட்ஸ் இஷ்யூ பண்ற அந்த டாக்குமெண்ட் வில் பி டீம்டு ப்ராஸ்பெக்டஸ். ரெக்குயர்மெண்ட்ஸ் இன் கேஸ் ஆஃப் அ டீம்டு ப்ராஸ்பெக்டஸ். டீம்டு ப்ராஸ்பெக்டஸ்ல என்னென்னலாம் சொல்லியிருக்கணும், என்னென்ன மேட்டர்ஸ் இன்க்ளூட் பண்ணியிருக்கணும் அப்படின்னா, நெட் அமௌண்ட் ரிசீவ்ட் ஆர் டு பி ரிசீவ்ட். அதாவது நம்ம இங்க பார்த்தோம்ல, ஐபிட்ட இருந்து ஒரு அமௌண்ட், ஐபிட்ட இருந்து அந்த கம்பெனிக்கு ஒரு அமௌண்ட் போகும் அப்படின்னு சொல்லிட்டு, அது எவ்வளோ அமௌண்ட் ரிசீவ் பண்ணியிருக்காங்க, எவ்வளோ அமௌண்ட் இன்னும் ரிசீவ் பண்ணணும், எவ்வளோ அமௌண்ட் ரிசீவ் பண்ணியிருக்காங்க, சப்போஸ் ஃபுல் அமௌண்ட் ரிசீவ் பண்ணலன்னா எவ்வளோ அமௌண்ட் ரிசீவ் பண்ணணும் அப்படிங்கிறத மென்ஷன் பண்ணணும். அண்ட் ஆல்சோ த டேட், டைம் அண்ட் பிளேஸ் அட் விச் த கான்ட்ராக்ட் கேன் பி இன்ஸ்பெக்டட். அதாவது இந்த மாதிரி செல் பண்ணும்போது ஐபிக்கும் அந்த ஏ லிமிடெட், அந்த ஐபினா இன்வெஸ்ட்மெண்ட் பேங்கிங் கம்பெனிக்கும் ஏ லிமிடெடுக்கும் உள்ள ஒரு கான்ட்ராக்ட் போட்டிருப்பாங்க. அந்த கான்ட்ராக்டை எங்க போய் இன்வெஸ்டர்ஸ் பார்க்கலாம், அது வெப்சைட்டா இருக்கலாம், அந்த கம்பெனியோட வெப்சைட்னா அந்த கம்பெனியோட வெப்சைட்டை கொடுத்து இங்க போய் நீங்க செக் பண்ணி பார்க்கலாம், அந்த மாதிரி சொல்லியிருக்கணும். அண்ட் ஆல்சோ த பர்சன் மேக்கிங் த ஆஃபர்
as director of the company. ஸோ யாரு அந்த ஆஃபர் மேக் பண்றாங்களோ அவங்க வந்து அந்த கம்பெனியோட டைரக்டரா இருக்கணும். அந்த ஆஃபர் வந்து யார் மேக் பண்றாங்களோ அந்த கம்பெனியோட டைரக்டரா இருக்கணும். அவர் வந்து அதே மாதிரி அந்த ப்ராஸ்பெக்டஸ் வந்து 2 டைரக்டர் சைன் பண்ணியிருக்கணும். அந்த ப்ராஸ்பெக்டஸை வந்து 2 டைரக்டர் சைன் பண்ணி இருக்கணும். டீம்டு ப்ராஸ்பெக்டஸாக இருந்தாலுமே 2 டைரக்டர்ஸ் வந்து சைன் பண்ணி இருக்கணும். இந்த இல்லஸ்ட்ரேஷன் யூ கேன் கோ த்ரூ. ஓகே, அடிஷ்னல் ரீடிங்ல என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா, பப்ளிக்னா என்ன, பப்ளிக் அட் லார்ஜ்னா எதை மீன் பண்ணுது அப்படின்னா, அந்த கம்பெனிக்கு ரிலேட்டடான பர்சன் வந்து ப்ரொமோட்டர். ஸோ அந்த ப்ரொமோட்டருக்கு ரிலேட்டடான பர்சன் இல்லாம வேற யாருக்காவது ஆஃபர் பண்றாங்க அப்படின்னா இட் வில் பி கன்சிடர்ட் அஸ் பப்ளிக் அப்படின்னு சொல்றாங்க. பப்ளிக் connotes person not personally known to the promoter as distinguished from his own friends, relatives, connections and acquaintance. ப்ரொமோட்டருக்கு தெரியாத வேற யாருக்காவது இஷ்யூ பண்றாங்க அப்படின்னா இட் வில் பி கன்சிடர்ட் அஸ் இஷ்யூ டு த பப்ளிக் அப்படின்னு சொல்றாங்க. அதே மாதிரி ஈவன் தோ அந்த டாக்குமெண்ட்ல வந்து ஸ்ட்ரிக்ட்லி ஃபார் பிரைவேட் சர்க்குலேஷன் ஒன்லி அப்படின்னு கொடுத்திருந்தா கூட, சப்போஸ் அது வந்து 3000 பேருக்கு இஷ்யூ பண்றாங்க. இந்த கேஸ்லால 3000 பேருக்கு இஷ்யூ பண்றாங்க அந்த ஆஃபர் வந்து. ஆனா அந்த டாக்குமெண்ட்ல வந்து ஸ்ட்ரிக்ட்லி ஃபார் பிரைவேட் சர்க்குலேஷன் ஒன்லி அப்படின்னு போட்டிருக்காங்க. ஈவன் தோ அதுல பிரைவேட் சர்க்குலேஷன் ஒன்லின்னு போட்டிருந்தா கூட அது வந்து பப்ளிக் தான் இஷ்யூ பண்றாங்க. 3000 பேருக்கு இஷ்யூ பண்றாங்க. ஸோ இட் இஸ் இந்த எண்ட் என்னன்னா பப்ளிக் தான் அதை பை பண்ண போறாங்க. ஸோ இதையுமே பப்ளிக் ஆஃபரா தான் கன்சிடர் பண்ணுவாங்க. ஷேர் வாஸ் ஆஃபர் டு த பப்ளிக். ஸோ இது வந்து 3000 பேருக்கு யாரும் இல்லை, பப்ளிக் தான் சப்ஸ்கிரைப் பண்ண போறாங்க. ஸோ இதுவுமே ஒரு ப்ராஸ்பெக்டஸாக தான் கன்சிடர் பண்ணுவாங்க. அதே மாதிரி பிரைவேட் சர்க்குலேஷனுக்கு இஷ்யூ பண்றாங்க, சிங்கிள் பிரைவேட் கம்யூனிகேஷன் அப்படின்னா இட் வில் நாட் பி கன்சிடர் அஸ் ப்ராஸ்பெக்டஸ். ஒரு குறிப்பிட்ட பப்ளிக் குரூப் ஆஃப் பீப்புளுக்கு தான் இஷ்யூ பண்றாங்க அப்படின்னா இட் வில் நாட் பி கன்சிடர் அஸ் அ ப்ராஸ்பெக்டஸ். இந்த கேஸ்ல வந்து யூ கேன் கோ த்ரூ கைஸ். இது வந்து நாட் அ டஃப் ஒன், ஈஸி ஒன் தான், நீங்களே கோ த்ரூ பண்ணிக்கலாம். அதே மாதிரி இந்த இல்லஸ்ட்ரேஷனுமே நீங்களே கோ த்ரூ பண்ணிக்கலாம். அண்ட் தென் மேட்டர்ஸ் டு பி ஸ்டேட்டட் இன் த ப்ராஸ்பெக்டஸ். ப்ராஸ்பெக்டஸ்ல என்னென்னலாம் சொல்லணும், எப்படி இருக்கணும் ப்ராஸ்பெக்டஸ், அதெல்லாம் தான் இப்போ பார்க்க போகிறோம். ப்ராஸ்பெக்டஸ் ஷுட் பி டேட்டட். அந்த ப்ராஸ்பெக்டஸில் டேட் இருக்கணும். அதே மாதிரி அது சைன் பண்ணியிருக்கணும். ஸ்டேட் சச் இன்ஃபர்மேஷன் ரிப்போர்ட்ஸ் ஆன் ஃபினான்ஷியல் ஸ்டேட்மெண்ட்ஸ். செபி என்னென்னலாம் இன்ஃபர்மேஷன் இருக்கணும்னு சொல்கிறாங்களோ அந்தந்த இன்ஃபர்மேஷன் ரிப்போர்ட்ஸ்லாம் இருக்கணும். அதே மாதிரி இந்த ப்ராஸ்பெக்டஸோட சேர்த்து ஒரு டிக்ளரேஷன் சப்மிட் பண்ணணும். யார் சப்மிட் பண்ணணும் அப்படின்னா ப்ராஸ்பெக்டஸ் இஷ்யூ பண்ணுறவங்க, ப்ரிப்பேர் பண்ணுறவங்க சப்மிட் பண்ணணும். அஃபார்மிங் த என்ன டிக்ளரேஷன்னா அஃபார்மிங் த கம்ப்ளையன்ஸ். அதாவது இந்த ஆக்டில் என்னென்ன சொல்லியிருக்காங்களோ அதெல்லாம் நாங்கள் ஃபாலோ பண்ணிட்டோம், எந்த டிஃபால்ட்டுமே இல்லை, எதுவும் கான்ட்ரரியாக நாங்கள் பண்ணல. ஸ்டேட்மெண்ட் ஷால் ஆல்சோ இன்க்ளூட். இந்த டிக்ளரேஷனோட சேர்த்து இன்னொரு ஸ்டேட்மெண்ட் that nothing in the prospectus is in contrary. ப்ராஸ்பெக்டஸ்ல இந்த ஆக்டுக்கு இந்த ஆக்ட்ல கான்ட்ரரியா எதுவும் இல்லை. கம்பெனிஸ் ஆக்ட், செக்யூரிட்டிஸ் கான்ட்ராக்ட் ரெகுலேஷன் ஆக்ட், செபி ஆக்ட், ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன், இந்த ஆக்டோட ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ்க்கு கான்ட்ரரியா நாங்கள் ப்ராஸ்பெக்டஸ்ல எதுவுமே இன்க்ளூட் பண்ணல. அதே மாதிரி கம்ப்ளைண்ட்ஸ், கம்பெனிஸ் ஆக்ட்ல என்னென்ன ரூல்ஸ் இருக்கோ அதெல்லாம் நாங்கள் கம்ப்ளை பண்ணிட்டோம் அப்படிங்கிற ஒரு டிக்ளரேஷன் ப்ராஸ்பெக்டஸோட சேர்த்து அட்டாச் பண்ணோம். திஸ் ப்ராவிஷன், அதாவது இந்த ப்ராஸ்பெக்டஸ் வந்து ஷால் நாட் அப்ளை. இந்த ப்ராஸ்பெக்டஸ்ல இதெல்லாம் இருக்கணும், ப்ராஸ்பெக்டஸ்க்கு இந்த கண்டிஷன்லாம் பார்த்தோம்ல, திஸ் இஸ் நாட் அப்ளிகபிள் டு த ஃபாலோயிங். என்னென்ன அப்படின்னா, இஃப் ப்ராஸ்பெக்டஸ் வந்து எக்ஸிஸ்டிங் மெம்பர்ஸ்க்கு தான் இஷ்யூ பண்றாங்க. நம்ம ரைட்ஸ் இஷ்யூலாம் பார்த்தோம் இல்லையா, அதெல்லாம் எக்ஸிஸ்டிங் மெம்பர்ஸ்க்கு தான். போனஸ் இஷ்யூமே எக்ஸிஸ்டிங் மெம்பர்ஸ்க்கு தான். ஆர் எக்ஸிஸ்டிங் டிபெஞ்சர் ஹோல்டர்ஸ், எக்ஸிஸ்டிங் டிபெஞ்சர் ஹோல்டர்ஸ்க்கு தான் இஷ்யூ பண்றாங்க அப்படின்னா அப்போது ப்ராஸ்பெக்டஸ் இவ்வளோ ப்ராஸ்பெக்டஸ் தேவையில்லை, இவ்வளோ கண்டிஷன்ஸ்லாம் அப்ளை ஆகாது. அதே மாதிரி ஆல்ரெடி இஷ்யூ பண்ண ஷேர்ஸ் தான் இஷ்யூ பண்றாங்க. ப்ராஸ்பெக்டஸ் இஷ்யூட் ரிலேட்டிங் டு ஷேர்ஸ் ஆர் டிபெஞ்சர்ஸ் which are all in respect uniform with shares debentures previously issued. ஆல்ரெடி இஷ்யூ பண்ண ஒரு ஷேர்ஸ் டிபெஞ்சர்ஸ் தான் மறுபடியும் இஷ்யூ பண்றாங்க அப்படின்னா அதுக்கு வந்து ப்ராஸ்பெக்டஸ் தேவையில்லை. ஸோ தீஸ் ஆர் த டூ எக்ஸப்ஷன். ஒன்று வந்து என்னன்னா எக்ஸிஸ்டிங் மெம்பர்ஸ்க்கு இல்லைன்னா டிபெஞ்சர் ஹோல்டர்ஸ்க்கு இஷ்யூ பண்ண தேவையில்லை. ப்ரீவியஸ்லி இஷ்யூ பண்ண ஒரு ஷேருக்கோ டிபெஞ்சருக்கோ அதே ரைட்ஸ், அதே
அதே டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன்ல இஷ்யூ பண்றாங்க அப்படின்னா அப்பயுமே ப்ராஸ்பெக்டஸ் தேவையில்லை. இந்த இந்த இவ்வளோ ரூல்ஸ் வந்து அப்ளிகபிள் ஆகாது. டேட் ஆஃப் பப்ளிகேஷன் ஆஃப் ப்ராஸ்பெக்டஸ். அது என்ன டேட்னா அந்த ப்ராஸ்பெக்டஸ்ல என்ன டேட் சொல்லியிருக்காங்களோ தட் வில் பி டீம் டு பி த டேட் ஆஃப் இட்ஸ் பப்ளிகேஷன். நம்ம பார்த்தோம் இல்லையா, டேட் இன்க்ளூட் பண்ணியிருக்கணும் ப்ராஸ்பெக்டஸ்லன்னு, அந்த டேட்டு தான் டேட் ஆஃப் பப்ளிகேஷனா கன்சிடர் பண்ணுவாங்க. அதே மாதிரி நம்ம என்ன பண்ணணும், ஒன்ஸ் வந்து ப்ராஸ்பெக்டஸ் ரெடி ஆனதும் அதை வந்து ரெஜிஸ்ட்ரார் கிட்ட சப்மிட் பண்ணணும். அது சைன்டு காப்பி, அது ப்ராஸ்பெக்டஸ் சைன் பண்ணி ரெஜிஸ்ட்ரார் கிட்ட சப்மிட் பண்ணும். அந்த ப்ராஸ்பெக்டஸ் யார் யாரெல்லாம் சைன் பண்ணியிருக்கணும்னா, சைன்டு பை எவ்ரி டைரக்டர், அந்த கம்பெனியோட டைரக்டர் அண்ட் ப்ரொபோஸ் டைரக்டர், யாரெல்லாம் டைரக்டர் ஆக போறாங்களோ அவங்கெல்லாம் சைன் பண்ணிக்கணும். சப்போஸ் அவங்களால சைன் பண்ண முடியலன்னா அந்த டைரக்டரோட அட்டார்னி, ஆத்தரைஸ்டு அட்டார்னி வந்து சைன் பண்ணலாம். அதே மாதிரி அந்த டேட் ஆஃப் ஃபைலிங் காப்பி ஆஃப் ப்ராஸ்பெக்டஸ் வித் ரெஜிஸ்டார் ஏன் முக்கியம் அப்படின்னா, எந்த டேட்ல ரெஜிஸ்டார் கிட்ட ஃபைல் பண்றாங்க அப்படிங்கிற இது ஏன் முக்கியம் அப்படின்னா, அதை வச்சுதான் ப்ராஸ்பெக்டஸோட வேலிடிட்டியை டிட்டர்மைன் பண்ணுவாங்க. ப்ராஸ்பெக்டஸோட வேலிடிட்டி என்ன அப்படிங்கிறத நம்ம பின்னாடி பார்க்கலாம். நெக்ஸ்ட் வந்து எக்ஸ்பர்ட் ஸ்டேட்மெண்ட். எக்ஸ்பர்ட் ஸ்டேட்மெண்ட்னா என்ன அப்படின்னா, ப்ராஸ்பெக்டஸ் இஷ்யூ பண்ணும்போது அந்த ப்ராஸ்பெக்டஸோட சேர்த்து ஒரு எக்ஸ்பர்ட் ஸ்டேட்மெண்ட், இது வந்து கம்பல்சரி கிடையாது. சப்போஸ் அந்த கம்பெனி இஃப் தே வாண்ட் தே கேன் இன்க்ளூட் அன் எக்ஸ்பர்ட் ஸ்டேட்மெண்ட். இதுல என்ன சொல்லியிருப்பாங்க அப்படின்னா, எக்ஸ்பர்ட் வந்து அவரோட ஒப்பீனியனை சொல்லியிருப்பாரு. இந்த கம்பெனி இவ்வளோ ஷேர் ப்ரைஸ் ஃபிக்ஸ் பண்ணியிருக்காங்க, இது என்னோட ஒப்பீனியன்ல குட்டா பேடா, இது கரெக்டா தப்பா, அந்த மாதிரி எக்ஸ்பர்ட் வந்து அவரோட ஒப்பீனியனை சொல்லுவாரு. அதுதான் எக்ஸ்பர்ட் ஸ்டேட்மெண்ட். இந்த எக்ஸ்பர்ட் ஸ்டேட்மெண்ட் யார் கொடுக்கலாம் அப்படின்னா, எனி எக்ஸ்பர்ட். அவர் ஒரு சார்ட்டர்ட் அக்கௌண்டண்டா இருக்கலாம், இன்ஜினியரா இருக்கலாம், காஸ்ட் அக்கௌண்டண்டா, கம்பெனி செக்ரட்டரி, யாரா வேணா இருக்கலாம். யாரு வேணாலும் எக்ஸ்பர்ட் ஸ்டேட்மெண்ட் வந்து கொடுக்க முடியும். சப்போஸ் அந்த எக்ஸ்பர்ட் வந்து ஃபார் எக்ஸாம்பிள் அந்த சார்ட்டர்ட் அக்கௌண்டன்ட் வந்து கம்பெனி ஃபார்மேஷன்ல இன்வால்வ் ஆயிருக்காரு, இல்லாட்ட ப்ரொமோஷன்ல இன்வால்வ் ஆயிருக்காரு, இல்லைன்னா மேனேஜ்மெண்ட், அந்த கம்பெனியோட மேனேஜ்மெண்ட்ல ஒரு பார்ட்டா இருக்காரு அப்படின்னா அவர் வந்து எக்ஸ்பர்ட் ஸ்டேட்மெண்ட் கொடுக்க முடியாது. ஏன் இந்த இந்த பாயிண்ட் ஏன் வச்சிருக்காங்க, இந்த ரூல் ஏன் வச்சிருக்காங்கன்னா, டு என்ஷூர் த இண்டிபெண்டன்ஸ் ஆஃப் எக்ஸ்பர்ட். சப்போஸ் அவர் ஆல்ரெடி ஃபார்மேஷன்ல அந்த கம்பெனில அவருக்கு ஒரு இன்ட்ரெஸ்ட் இருக்கு, ஃபார்மேஷன்ல இன்வால்வ் ஆயிருக்காரு அப்படின்னா, தெரிஞ்ச கம்பெனினா ஆப்வியஸ்லி அவர் குட்டா தானே ரிவ்யூ கொடுப்பாரு, அவரோட ஸ்டேட்மெண்ட் வந்து பாசிட்டிவா தானே இருக்கும். ஸோ அப்படி இருக்கக்கூடாதுங்கிறதுக்காக தான் கம்பெனி ஃபார்மேஷன்ல ப்ரொமோஷன்ல இன்வால்வ் ஆன எக்ஸ்பர்ட் வந்து எக்ஸ்பர்ட் ஸ்டேட்மெண்ட் கொடுக்க முடியாது. அதே மாதிரி ஒரு எக்ஸ்பர்ட் ஸ்டேட்மெண்ட் கொடுக்குறாரு அப்படின்னா அவரோட ரிட்டன் கன்சென்ட் கொடுக்கணும். நீங்க வந்து ப்ராஸ்பெக்டஸ் இஷ்யூ பண்ணலாம், என்னோட ஸ்டேட்மெண்ட்டை இன்க்ளூட் பண்ணிக்கலாம், அந்த மாதிரி ப்ராஸ்பெக்டஸ் இஷ்யூக்கு ரிட்டன் கன்சென்ட் கொடுக்கணும். சப்போஸ் அவர் ரிட்டன் கன்சென்ட் கொடுக்கல அப்படின்னா அவரோட ஸ்டேட்மெண்ட்டை யூஸ் பண்ண முடியாது. அதே மாதிரி ரெஜிஸ்ட்ரார் கிட்ட ப்ராஸ்பெக்டஸ் நம்ம ஃபைல் பண்ணு பார்த்தோம். ரெஜிஸ்ட்ரார் கிட்ட ப்ராஸ்பெக்டஸ் சப்மிட் பண்றதுக்கு முன்னாடி அவரோட கன்சென்ட்டை வித்ட்ரா பண்ணிட்டாரு அப்படின்னா அப்போதும் அந்த எக்ஸ்பர்ட் ஸ்டேட்மெண்ட்டை நம்ம வந்து ப்ராஸ்பெக்டஸ்ல இன்க்ளூட் பண்ண முடியாது. தீஸ் ஆர் த 3 ways. இந்த 3 கண்டிஷன்ஸ் அப்ளை ஆயிருந்தது அப்படின்னா எக்ஸ்பர்ட்டோட ஸ்டேட்மெண்ட்டை நம்ம வந்து ப்ராஸ்பெக்டஸ்ல இன்க்ளூட் பண்ண முடியாது. ஒன்று வந்து if he has interest in the formation or promotion or management of the company, இல்லைன்னா அவர் ரிட்டன் கன்சென்ட் கொடுக்கல அப்படின்னா, கொடுத்த ரிட்டன் கன்சென்ட்டை வித்ட்ரா பண்ணிட்டாரு அப்படின்னா அந்த எக்ஸ்பர்ட்டோட ஸ்டேட்மெண்ட்டை இன்க்ளூட் பண்ண முடியாது. ஒன்ஸ் இன்க்ளூட் பண்ணிட்டாங்க அப்படின்னா a statement to the effect, அதாவது இந்த எக்ஸ்பர்ட் வந்து கம்பெனியோட ஃபார்மேஷன்ல இன்வால்வ் ஆகல, அவர் ரிட்டன் கன்சென்ட் கொடுத்துட்டாரு அண்ட் தென் அதை வித்ட்ராவும் பண்ணல அப்படின்னு சொல்லிட்டு ஒரு டிக்ளரேஷன் மாதிரி ஒரு ஸ்டேட்மெண்ட் வந்து அந்த கம்பெனி ப்ராஸ்பெக்டஸ்ல அட்டாச் பண்ணும். இதுதான் வந்து எக்ஸ்பர்ட் ஸ்டேட்மெண்ட்டுக்கு இருக்கிற கண்டிஷன். அதுக்கடுத்து இன்னும் சில டிஸ்க்ளோஷர் வந்து ப்ராஸ்பெக்டஸ்ல கொடுக்கணும். என்னென்ன டிஸ்க்ளோஷர் அப்படின்னா, நாங்கள் வந்து இந்த ப்ராஸ்பெக்டஸை வந்து ரெஜிஸ்ட்ரார் கிட்ட சப்மிட் பண்ணிட்டோம், இஷ்யூ பண்றதுக்கு முன்னாடியே அந்த ப்ராஸ்பெக்டஸ்ல மென்ஷன் பண்ணியிருக்கணும், இந்த மாதிரி நாங்கள் ரெஜிஸ்ட்ரார் கிட்ட சப்மிட் பண்ணிட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லணும். அதே மாதிரி என்னென்ன டாக்குமெண்ட்ஸ் இந்த தேவையோ, அந்த லால என்னென்ன டாக்குமெண்ட் சொல்லியிருக்காங்களோ அந்த டாக்குமெண்ட் காப்பி ஆஃப் த டாக்குமெண்ட்டும் நாங்கள் ரெஜிஸ்ட்ரார் கிட்ட டெலிவர் பண்ணிட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த ப்ராஸ்பெக்டஸ்ல டிஸ்க்ளோஸ் பண்ணியிருக்கணும். வேலிடிட்டி ஆஃப் த ப்ராஸ்பெக்டஸ் நம்ம ஆல்ரெடி பார்த்தோம். ஒரு ப்ராஸ்பெக்டஸ்னா அதை இஷ்யூ பண்றதுக்கு முன்னாடியே ரெஜிஸ்ட்ரார் கிட்ட ஃபைல் பண்ணியிருக்கணும். ஸோ அந்த வேலிடிட்டி ஆஃப் ப்ராஸ்பெக்டஸ் எவ்வளோ நாள்னா 19 days.
அந்த ரெஜிஸ்ட்ரார் கிட்ட சப்மிட் பண்ண டேட்ல இருந்து 90 டேஸ்க்கு அந்த ப்ராஸ்பெக்டஸ் வேலிட். அதுக்கு மேல அந்த ப்ராஸ்பெக்டஸை வச்சு நம்ம ஒரு பப்ளிக் இஷ்யூவோ எந்த இஷ்யூவுமே பண்ண முடியாது. அது வந்து இன்வாலிட் ஆயிடும். அதான் ப்ராஸ்பெக்டஸோட வேலிடிட்டி. அண்ட் தென் பெனல்ட்டி. எவ்வளோ பெனல்ட்டினா கம்பெனி அண்ட் எவ்ரி பர்சன், கம்பெனியா இருக்கட்டும் ஆர் எனி அதர் பர்சன், யார் வந்து தெரிஞ்சே ஐ மீன் கம்பெனி அண்ட் எவ்ரி பர்சன் யார் வந்து அந்த டிஃபால்ட் பெனால்ட்டியில் இன்க்ளூட் ஆகுறாங்களோ அவங்களுக்கு வந்து எவ்வளோ பெனால்ட்டினா 50,000லேருந்து 3 lakhs வரைக்குமே பெனால்ட்டி இம்போஸ் பண்ணலாம். அதுக்கப்புறம் இதெல்லாம் நீங்களே ரீட் பண்ணிக்கலாம் இந்த எக்ஸாம்பிள். அப்புறம் இந்த இல்லஸ்ட்ரேஷனும் நீங்களே ரீட் பண்ணிக்கலாம். வேரியேஷன் இன் டேர்ம்ஸ் ஆஃப் கான்ட்ராக்ட். ஓகே, ஃபர்ஸ்ட் வந்து ப்ராஸ்பெக்டஸ்ல நாங்கள் இந்த ஆப்ஜெக்ட் தான், இதுக்காக தான் எங்களுக்கு மணி தேவைப்படுது அப்படின்னு சொல்லிட்டு ப்ராஸ்பெக்டஸ் இஷ்யூ பண்ணி மணியும் கலெக்ட் பண்ணிட்டாங்க. அந்த கம்பெனி வந்து இதுதான் ஆப்ஜெக்ட்னு ப்ராஸ்பெக்டஸ்ல சொல்லி மணி கலெக்ட் பண்ணிட்டாங்க. சப்போஸ் அந்த கம்பெனி இந்த ஆப்ஜெக்ட்ஸை இந்த ஆப்ஜெக்ட்ஸுக்கு இல்லாம வேற ஏதாவது ஆப்ஜெக்ட்ஸுக்காக அந்த மணியை ஸ்பெண்ட் பண்ணலாமானா பண்ணலாம், ப்ரொவைடட் அந்த அப்படி ஸ்பெண்ட் பண்றதுக்கு முன்னாடி, அதாவது அந்த வேற ஏதாவது வேரிட் ஆப்ஜெக்ட்ஸ் ப்ராஸ்பெக்டஸ்ல இல்லாம வேற ஏதாவது ஆப்ஜெக்ட்டுக்கு ஸ்பெண்ட் பண்றாங்க அப்படின்னா ப்ரையராகவே அப்ரூவல் வாங்கியிருக்கணும். ப்ரையரா அப்ரூவல் வாங்கலை அப்படின்னா அது அல்ட்ரா வயர்ஸ் ஆயிடும். ஸோ அந்த ஆப்ஜெக்ட்ஸை சேஞ்ச் பண்றதுக்கு முன்னாடியே ப்ரையரா அப்ரூவல் வாங்கியிருக்கணும். எப்படின்னா ஜெனரல் மீட்டிங் போட்டு ஸ்பெஷல் ரிசல்யூஷன் பாஸ் பண்ணணும். கேன் பி வேரிட் ஸ்பெஷல் ரிசல்யூஷன் பாஸ் பண்ணணும். அந்த ஸ்பெஷல் ரிசல்யூஷனுமே எப்படி பாஸ் பண்ணணும் அப்படின்னா போஸ்டல் பேலட். போஸ்டல் பேலட்னா என்னன்னா இட் இஸ் அ வே ஆஃப் ஓட்டிங், எலக்ட்ரானிக் ஓட்டிங்னு சொல்லலாம். இது ஏன் அப்படி சொல்றாங்க அப்படின்னா, ஏன் போஸ்டல் பேலட்ல ஓட் பண்ணணும் அப்படின்னா, போஸ்டல் பேலட் வந்து எலக்ட்ரானிக்குங்கிறதுனால நிறைய ஷேர் ஹோல்டர்ஸ் வந்து ஓட் பண்ணலாம். ஒரு கம்பெனிக்கு வந்து ஷேர் ஹோல்டர்ஸ் வந்து நிறைய இடத்துல இருப்பாங்க. எல்லாரும் ஜெனரல் மீட்டிங் அட்டன் பண்ணி பிசிக்கலா அட்டன் பண்ணி ஓட் பண்ண முடியாது. ஸோ போஸ்டல் பேலட்னா எங்க இருந்து வேணா ஒரு ஷேர் ஹோல்டர்ஸ் வந்து ஓட் பண்ண முடியும். ஸோ வந்து இது ஏன் ஆப்ஜெக்ட்ஸுங்கிறது வந்து ஒரு முக்கியமான விஷயம் இல்லையா, அதுக்காக தான் அவர் பணமே கொடுத்துருக்காரு, அதுக்காக தான் அவரோட மணியவே அவர் கொடுத்துருக்காரு. ஸோ அதை வேரி பண்றாங்க அப்படின்னா அவரோட கன்சென்ட் வேணும். அதனாலதான் ஸ்பெஷல் ரிசல்யூஷன் வந்து போஸ்டல் பேலட் மூலமா ஸ்பெஷல் ரிசல்யூஷன் பாஸ் பண்ணும். சப்போஸ் சில ஷேர் ஹோல்டர்ஸ் வந்து அக்ரி பண்ணுவாங்க, சில ஷேர் ஹோல்டர்ஸ்க்கு வந்து இல்ல எங்களுக்கு வேணாம் எங்களுக்கு பிடிக்கல அப்படின்னா அந்த ஷேர் ஹோல்டர்ஸ்க்கு எக்ஸிட் ஆஃபர் கொடுக்கணும். எக்ஸிட் ஆஃபர்னா என்ன அப்படின்னா அவங்களோட ஷேர்ஸை இந்த கம்பெனி திரும்ப பை பண்ணிக்கணும். எக்ஸிட் ப்ரைஸ், அந்த ப்ரைஸ் எப்படி ஃபிக்ஸ் பண்றது அப்படிங்கிறது செபியோட ரெகுலேஷன்ஸ், அது வந்து நமக்கு இங்க கொடுக்கல. ஸோ அந்த எக்ஸிட் ப்ரைஸ்ல கம்பெனி வந்து அந்த ஷேர் ஹோல்டர்ஸ்ட இருந்து ஷேரை வாங்கிட்டு அவங்களோட மணியை அவங்களுக்கு திரும்ப கொடுத்துருவாங்க. ஸோ இதுதான் டிசெண்டிங் ஷேர் ஹோல்டர்ஸ். டிசெண்டிங் ஷேர் ஹோல்டர்ஸ்னா யாருக்கு அந்த வேரியேஷனுக்கு விருப்பம் இல்லையோ, யார் அவங்களுக்கு எங்களுக்கு வேண்டாம் எங்களுக்கு இந்த இது பிடிக்கல அப்படின்னு சொல்றாங்களோ அவங்களுக்குலாம் மணியை திரும்ப கொடுத்துடணும். ஒன்ஸ் அந்த கம்பெனி வந்து ஆப்ஜெக்ட்ஸ் வேரி பண்ணிட்டாங்க அப்படின்னா நியூஸ் பேப்பர்ல நோட்டீஸ் கொடுக்கணும். என்னென்ன நியூஸ் பேப்பர்னா ஆஸ் யூஷுவல் இங்கிலீஷ் நியூஸ் பேப்பர், வெர்னாக்குலர் நியூஸ் பேப்பர் அண்ட் ஆல்சோ இந்த வெப்சைட் ஆஃப் த கம்பெனியோட வெப்சைட்லையும் நோட்டீஸ் கொடுக்கணும். அந்த நோட்டீஸ் என்ன ஃபார்ம்ல இருக்கணும்னா PAS1 இந்த ஃபார்ம்ல தான் அந்த நோட்டீஸ் இருக்கணும். அண்ட் ஒன் மோர், இன்னொரு முக்கியமான ரெஸ்ட்ரிக்ஷன் என்ன அப்படின்னா, இப்படி வேரி பண்றாங்களா என்ன ஆப்ஜெக்ட்டுக்கு வேணா அவங்க வேரி பண்ணலாம். பட் ஒரு கம்பெனி ப்ராஸ்பெக்டஸ் மூலமா ரைஸ் பண்ண மணியை இன்னொரு கம்பெனியோட ஷேர்ஸை பை பண்றதுக்கோ ட்ரேட் பண்றதுக்கோ யூஸ் பண்ண முடியாது. என்னன்னா ஒரு கம்பெனி ப்ராஸ்பெக்டஸ் மூலமா ரைஸ் பண்ண மணியை இன்னொரு கம்பெனியோட ஷேர்ஸை பை பண்றதுக்கோ ட்ரேட் பண்றதுக்கோ யூஸ் பண்ண முடியாது. இந்த மாதிரி இதுக்கெல்லாம் வேரி பண்றாங்க அப்படின்னா தட் இஸ் இன்வாலிட். நாட் யூஸ் எனி அமௌண்ட் raised by it through prospectus for buying, trading or otherwise dealing in equity shares of any other company. இங்க கூட முக்கியமான நோட் பண்ண வேண்டியது ஈக்விட்டி ஷேர்ஸ். இன்னொரு கம்பெனியோட ஈக்விட்டி ஷேரை வாங்க தான் யூஸ் பண்ண முடியாது. டிபெஞ்சர்ஸ் வாங்கலாமானா எஸ், டிபெஞ்சர்ஸ் வாங்கலாம். அதுக்கு வந்து இங்க எதுவும் ரெஸ்ட்ரிக்ஷன் சொல்லலை. ஸோ இன்னொரு கம்பெனியோட ஈக்விட்டி ஷேரை வாங்குறதுக்கு தான் யூஸ் பண்ண முடியாது. ப்ரீ அப்ரூவல் வாங்கலைன்னா இட் வில் பி கன்சிடர் அஸ் அல்ட்ரா வயர்ஸ். அல்ட்ரா வயர்ஸ்னா தட் இஸ் வாய்ட், punishable. It is punishable under law. இந்த இல்லஸ்ட்ரேஷன் கூட நீங்களே பார்த்துக்கலாம்.
அண்ட் தென் ஆஃபர் ஃபார் சேல். ஆஃபர் ஃபார் சேல் வந்து நம்ம ஆல்ரெடி ஆஃபர் ஃபார் சேல்னா என்ன அப்படின்னு சொல்லிட்டு ஒரு இன்ட்ரோ மாதிரி பார்த்துட்டோம். என்னன்னா எக்ஸிஸ்டிங் ஷேர் ஹோல்டர்ஸ் அவங்களோட ஷேரை வந்து பப்ளிக்கு செல் பண்ணுறது தான் ஆஃபர் ஃபார் சேல். இந்த ஆஃபர் ஃபார் செல் பண்றதுக்கு முன்னாடி அந்த மெம்பர் வந்து போர்ட் ஆஃப் டைரக்டர்ஸ்ல இருந்து அப்ரூவல் வாங்கியிருக்கணும். அவர் வந்து அவரோட ஷேர் ஃபுல்லாமே செல் பண்ணலாம். அப்படி இல்லைன்னா அவரோட ஷேர்ல பாதியை கூட செல் பண்ணலாம். டு த பப்ளிக் கிட்ட செல் பண்ணலாம். அது எந்த ஆஃபர் ஃபார் சேல் டாக்குமெண்ட் எந்த டாக்குமெண்ட்ல பண்றாங்களோ இட் வில் பி ட்ரீட்டட் அஸ் அ ப்ராஸ்பெக்டஸ். ஏன்னா நம்ம ஆல்ரெடி பார்த்துட்டோம், இது வந்து பப்ளிக் அட் லார்ஜ், நிறைய பப்ளிக் தேர்ட் பார்ட்டிக்கு இஷ்யூ பண்றாங்க, வேற ஒரு நியூ இன்வெஸ்டர்ஸ் வராங்க, பப்ளிக் இஷ்யூ பண்றாங்கங்கிறதுனால இந்த ஆஃபர் ஃபார் சேல் வில் பி கன்சிடர் அஸ் அ ப்ராஸ்பெக்டஸ். அண்ட் ஆல்சோ இந்த ஆஃபர் ஃபார் சேல் வந்து மெம்பர்ஸோட ஷேரை செல் பண்றதுனால ஆல்ரெடி இருக்கிற மெம்பர்ஸோட ஷேரை செல் பண்றாங்க. கம்பெனிக்கு வந்து நியூ ஷேர்ஸ்லாம் கிடைக்க போறது இல்லை, ஆல்ரெடி இருக்கிற மெம்பர்ஸோட ஷேரை தான் செல் பண்றாங்க. அதனால இந்த ஆஃபர் ஃபார் சேலுக்கு ஆகிற எல்லா எக்ஸ்பென்சஸையும் இந்த மெம்பர் தான் ரீஇம்பர்ஸ்மெண்ட் பண்ணணும். மெம்பர் ஹாவ் டு ரீஇம்பர்ஸ் ஆல் த எக்ஸ்பென்சஸ். அதே மாதிரி ஆஃபர் ஃபார் சேலுக்கு வந்து சில எக்ஸெப்ஷன்ஸ் இருக்கு. சில ரூல்ஸ் வந்து ஆஃபர் ஃபார் சேலுக்கு அப்ளிகபிள் ஆகாது. என்னென்னா மினிமம் சப்ஸ்கிரிப்ஷன், மினிமம் அப்ளிகேஷன் வேல்யூ. இப்படி மினிமம் சப்ஸ்கிரிப்ஷன்னா என்ன, மினிமம் அப்ளிகேஷன் வேல்யூனா என்ன அப்படிங்கிறத நம்ம அடுத்தடுத்து ஃபர்தர் டாபிக்ல பார்க்கலாம். அதே மாதிரி மற்ற ப்ராஸ்பெக்டஸ் யூஸ்வலாக ஒரு ப்ராஸ்பெக்டஸ் இஷ்யூ பண்ணும்போது ஒரு ஸ்டேட்மெண்ட் இன்க்ளூட் பண்ணும், என்னன்னா இந்த மணியை எதுக்கு யூட்டிலைஸ் பண்ண போறாங்க அப்படின்னு. அந்த ஸ்டேட்மெண்ட் அது வந்து இதுக்கு அப்ளிகபிள் ஆகாது. ஏன் அப்படின்னா ஏன்னா கம்பெனிக்கு மணியே வரப்போறது இல்லை, அது ஆல்ரெடி இருக்கிற ஷேர்ஸை செல் தான் பண்றாங்க. ஸோ கம்பெனிக்கு மணி வராது, ஷேர் ஹோல்டர்ஸ்க்கு தான் மணி போகும். ஸோ இந்த பாயிண்ட்டுமே இந்த எக்ஸெப்ஷனுமே இதுக்கு வந்து அப்ளிகபிள். இந்த எக்ஸெப்ஷனுமே இருக்குது ஆஃபர் ஃபார் சேலுக்கு. அண்ட் ஆல்சோ ப்ராஸ்பெக்டஸ் அந்த ஆஃபர் ஃபார் சேல் இஷ்யூ பண்றாங்களா அந்த டாக்குமெண்ட், அந்த ப்ராஸ்பெக்டஸ் ஷால் டிஸ்க்ளோஸ் த நேம் ஆஃப் த பர்சன். யார் வந்து அந்த காஸ்ட் எல்லாம் பியர் பண்றா, அந்த எக்ஸ்பென்சஸ் எல்லாம் யார் ரீஇம்பர்ஸ்மெண்ட் பண்றாங்களோ அந்த பர்சனோட நேமை சொல்லியிருக்கணும், அந்த ப்ராஸ்பெக்டஸ்ல டிஸ்க்ளோஸ் பண்ணியிருக்கணும். இந்த இல்லஸ்ட்ரேஷன் நீங்களே கோத்ரூ பண்ணிக்கலாம். நான் வந்து ஏதாவது கஷ்டமான இல்லஸ்ட்ரேஷனா இருக்கு, ஏதாவது புதுசா ஒரு பாயிண்ட் இருக்கு அப்படின்னா அந்த மாதிரி இல்லஸ்ட்ரேஷனை மட்டும் நான் வந்து உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்றேன். இதெல்லாம் ரொம்ப ஈஸியான எக்ஸ்பிளனேஷன் தான், சாரி இல்லஸ்ட்ரேஷன் தான். இது வந்து நீங்களே கோத்ரூ பண்ணிக்கலாம். நான் வந்து இப்போ கான்செப்ட் மட்டும் கிளியர் பண்றேன் உங்களுக்கு. பப்ளிக் ஆஃபர் வந்து எப்பவுமே டிமேட் ஃபார்ம்ல தான் இருக்கணும். எனி எனி லிஸ்டட் கம்பெனி மட்டும் தான் பப்ளிக் ஆஃபரே பண்ண முடியும். அது வந்து நம்ம ஸ்டார்டிங்லேயே பார்த்துட்டோம். ஒரு கம்பெனி வந்து பப்ளிக் ஆஃபர் பண்ணணும்னா ஃபர்ஸ்ட் ஸ்டாக் எக்ஸ்சேஞ்சில் அது லிஸ்ட் ஆயிருக்கணும். லிஸ்ட் ஆனாதான் அது வந்து பப்ளிக் ஆஃபரே பண்ண முடியும். ஸோ எந்த கம்பெனி என்ன லிஸ்டட் கம்பெனியாக இருந்தாலுமே அதோட ஷேர்ஸை வந்து ஃபிசிக்கலாக இஷ்யூ பண்ணவே முடியாது. லிஸ்டட் கம்பெனிஸ் கேன் இஷ்யூ தேர் ஷேர்ஸ் ஒன்லி இன் டிமேட் ஃபார்மில் மட்டும்தான் அதோட ஷேர்ஸை வந்து இஷ்யூ பண்ண முடியும். அதே மாதிரி இன்னொரு அன்லிஸ்டட் கம்பெனி, சில ப்ரெஸ்கிரைப்டு அன்லிஸ்டட் கம்பெனி, அதெல்லாம் என்னென்ன கம்பெனி நமக்கு வந்து கொடுக்கல. அந்த சில ப்ரெஸ்கிரைப்டு அன்லிஸ்டட் கம்பெனியுமே அவங்களோட ஷேர்ஸை டிமேட் ஃபார்ம்ல தான் இஷ்யூ பண்ணும். அதை தவிர மீதி இருக்கிற அன்லிஸ்டட் கம்பெனி எல்லாமே அவங்களோட ஷேர்ஸை வந்து டிமேட்லையும் இஷ்யூ பண்ணலாம், பிசிக்கல் ஃபார்ம்லையும் இஷ்யூ பண்ணலாம். டிமேட்லையும் இஷ்யூ பண்ணலாம். அவங்களோட பிசிக்கல் ஃபார்ம்ல இருக்கிறதையும் டிமேட்டுக்கும் மாற்றவும் செய்யலாம். பிசிக்கல் ஃபார்ம்லையும் இஷ்யூ பண்ணலாம், டிமேட்லையும் இஷ்யூ பண்ணலாம். பிசிக்கல் ஃபார்ம்ல இருக்கிறத டிமேட்டாகவும் மாற்றலாம். அண்ட் தென் அட்வர்டைஸ்மெண்ட் ஆஃப் ப்ராஸ்பெக்டஸ். நம்ம ஆல்ரெடி ப்ராஸ்பெக்டஸ்ல டேட் மென்ஷன் பண்ணியிருக்கணும், சைன் பண்ணியிருக்கணும், இதெல்லாம் பார்த்தோம். இது தவிர ப்ராஸ்பெக்டஸ்ல என்னென்னலாம் நெசசரியா ஸ்பெசிஃபை பண்ணணும் அப்படின்னா மெமரண்டம்ல இருக்க சில கண்டென்ட்ஸ்லாம் ஸ்பெசிஃபை கொடுத்துருக்கணும். என்னென்னா ஆப்ஜெக்ட்ஸ், அந்த கம்பெனியோட ஆப்ஜெக்ட்ஸ் என்ன, லைபிலிட்டி, அந்த கம்பெனியோட மெம்பர்ஸோட லைபிலிட்டி என்ன, அப்புறம் அந்த சிக்னேட்டரிஸ் மெமரண்டம், எம்ஓஏவோட சப்ஸ்கிரைபர்ஸ் நேம் என்ன, அவங்க எவ்வளோ ஷேர்ஸ் சப்ஸ்கிரைப் பண்ணியிருக்காங்க, அப்புறம் அந்த கம்பெனியோட கேபிட்டல் ஸ்ட்ரக்சர், இந்த டீட்டெயில்லாம் ப்ராஸ்பெக்டஸில் இன்க்ளூட் ஆகியிருக்கணும். ஓகே, லெட்ஸ் ஹாவ் அ ரீகேப் ஆஃப் வாட் வி ஹாவ் ஸ்டடிட் ஸோ ஃபார். ஓகே, ஃபர்ஸ்ட் என்ன பார்த்தோம் அப்படின்னா 2 ஆஃபர் இருக்குது. ஒன்று பப்ளிக் ஆஃபர், இன்னொன்று ப்ரைவேட் பிளேஸ்மெண்ட். செக்ஷன் 23 to 41 பப்ளிக் ஆஃபர் அண்ட் செக்ஷன் 42 வந்து ப்ரைவேட் பிளேஸ்மெண்ட். ஓகே,
ஸோ அதுக்கப்புறம் in case of public company they can go for public issue, private placement, rights issue, bonus issue, and public offer include IPO, FPO, and offer for sale of securities. Offer for sale of securities is a deemed public offer, and private company can issue rights issue, bonus issue, and private placement. பப்ளிக் கம்பெனி வந்து ப்ரைவேட் பிளேஸ்மெண்ட் பண்ணலாம், ப்ரைவேட் கம்பெனியும் ப்ரைவேட் பிளேஸ்மெண்ட் பண்ணலாம். ஆனால் ப்ரைவேட் கம்பெனி பப்ளிக் இஷ்யூ பண்ண முடியாது. ஒன்லி பப்ளிக் கம்பெனி கேன் டூ பப்ளிக் இஷ்யூ. அடுத்து செக்யூரிட்டிஸ் மீனிங் பார்த்தோம். செக்யூரிட்டிஸ் இன்க்ளூட் ஷேர்ஸ், ஸ்கிரிப்ட்ஸ், ஸ்டாக்ஸ், பாண்ட், டிபெஞ்சர், டிபெஞ்சர் ஸ்டாக்ஸ், டெரிவேட்டிவ், யூனிட்ஸ் ஆஃப் கலெக்டிவ் இன்வெஸ்ட்மெண்ட் ஸ்கீம், செக்யூரிட்டி ரிசிப்ட்ஸ் அண்ட் யூனிட்ஸ் ஆஃப் மியூச்சுவல் ஃபண்ட் ஸ்கீம், அண்ட் எனி டாக்குமெண்ட், any certificate or instrument issued by a special purpose distinct entity, that is like a security receipt, and government securities instrument notified by the central government, rights and interest in the securities, that is rights issue or bonus issue. But it does not include the unit linked to investment policy. Unit linked to investment policy. Insurance policy, not investment policy. GDR direct listing நம்ம அப்புறமா பார்க்கலாம். அடுத்து ரெகுலேஷன், இஷ்யூ ஆஃப் செக்யூரிட்டிஸ் அண்ட் ட்ரான்ஸ்ஃபர் ஆஃப் செக்யூரிட்டிஸ், நான் பேமெண்ட் ஆஃப் டிவிடெண்ட் வந்து செபி அட்மினிஸ்ட்ரேட் பண்ணுறாங்க. அண்ட் மற்ற ப்ரொவிஷன், தட் இஸ் ப்ராஸ்பெக்டஸ் அலாட்மெண்ட் அண்ட் ப்ராஸ்பெக்டஸ் அலாட்மெண்ட், ரிடம்ஷன் ஆஃப் ப்ரிஃபரன்ஸ் ஷேர்ஸ், இதெல்லாம் சென்ட்ரல் கவர்மெண்ட் ட்ரிபியூனல் ரெஜிஸ்டார் அட்மினிஸ்ட்ரேட் பண்ணுறாங்க. இப்போ தான் நம்ம ப்ராஸ்பெக்டஸ்க்கு வரோம். ப்ராஸ்பெக்டஸ்னால் என்னென்னா இன்விடேஷன் ஆஃப் ஆஃபர். It includes deemed prospectus, self prospectus, red herring prospectus. Deemed prospectus na enna அப்படின்னா prospectus னு issue பண்ணிருக்க மாட்டாங்க, but it will be deemed to be a prospectus. அதுக்கு ரெண்டு கண்டிஷன் இருக்கு. ஒன்று என்னன்னா public offer should be made within 6 months, and the net consideration, full consideration has not been received till the date of public offer. These are the two conditions. இந்த கண்டிஷனை பேஸ் பண்ணி தான் அது டீம்ட் ப்ராஸ்பெக்டஸா இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு டிசைட் பண்ண முடியும். அண்ட் இன் கேஸ் ஆஃப் ரைட்ஸ் இஷ்யூ, ரைட்ஸ் இஃப் த ரைட்ஸ் ஹாஸ் பீன் ரினவுன்ஸ் டு மோர் தேன் 50 பேருக்கு மேல அந்த ரைட்ஸ் ரினவுன்ஸ் பண்ணிட்டாங்க, அந்த ரைட்ஸ் வந்து 50 பேருக்கு மேல ரினவுன்ஸ் பண்ணிட்டாங்க அப்படின்னா அது வந்து டீம் டு பி a prospectus. And then requirements of deemed prospectus. Deemed prospectusல என்னென்னலாம் இருக்கணும் அப்படின்னா the net amount received to be stated, அதாவது அந்த கான்ட்ராக்ட்ல எவ்வளோ அமௌண்ட் ரிசீவ் பண்ணியிருக்காங்க, இன்னும் எவ்வளோ அமௌண்ட் ரிசீவ் பண்ணணும், அந்த டீட்டெயில்ஸ் இன்க்ளூட் பண்ணணும். அண்ட் பிளேஸ் வேர் த டைம் அண்ட் பிளேஸ் வேர் த கான்ட்ராக்ட் கேன் பி இன்ஸ்பெக்டட். அண்ட் ஆல்சோ டைரக்டர்ஸ், அந்த கம்பெனியோட அந்த கம்பெனியோட டைரக்டர்ஸ் பற்றின டீட்டெயில்ஸ் கொடுக்கணும். அந்த டீம்டு ப்ராஸ்பெக்டஸ் ஷுட் பி சைன்ட் பை 2 directors. ஓகே, இங்க வந்து இந்த நோட்ல என்ன பார்த்தோம்னா பப்ளிக்னா யாருன்னா ப்ரொமோட்டருக்கு ரிலேட்டட் இல்லாத பர்சன்ஸ்லாம் பப்ளிக். சப்போஸ் அந்த இஷ்யூ வந்து ப்ரொமோட்டருக்கு ரிலேட்டட் இல்லாத பர்சனுக்கு பண்ணியிருந்தாங்க அப்படின்னா தட் இஸ் அ பப்ளிக் ஆஃபர். ப்ரைவேட் சர்க்குலேஷன் போட்டு பப்ளிக் இஷ்யூ பண்ணியிருந்தாலுமே அதுவுமே பப்ளிக் ஆஃபர் தான். And then matters in நார்மலா ஒரு ப்ராஸ்பெக்டஸ்ல matters to be stated in the prospectus. இது வரைக்கும் நம்ம பார்த்தது டீம்டு ப்ராஸ்பெக்டஸ்க்கு பர்டிகுலரா என்ன இன்க்ளூட் பண்ணணும். இப்போ நம்ம பார்க்க போகிறது matters to be stated in the prospectus. நார்மலா எல்லா ப்ராஸ்பெக்டஸ்ல என்ன ஸ்டேட்டட் பண்ணணும், டேட் இருக்கணும்னு பார்த்தோம், it should be signed ன்னு பார்த்தோம். அந்த செபி சொன்ன ஏதாவது இன்ஃபர்மேஷன் ரிப்போர்ட்ஸ் ஏதாவது செபி ஸ்பெசிஃபிக்கலா சொல்லியிருந்தாங்கன்னா அதையும் இன்க்ளூட் பண்ணணும். And the declaration of compliance, that the company has been complied with all the provisions of the Companies Act, and also a statement that nothing in contravention to any of the act, that is Companies Act, SEBI Act, Securities Control Regulations Act, Securities Contract Regulation Act, rules and regulation of any of this act, that is nothing in contrary அப்படின்னு ஒரு ஸ்டேட்மெண்ட் கொடுக்கணும். ஸோ எந்தெந்த கேஸ்லலாம் ப்ராஸ்பெக்டஸ் இஷ்யூ பண்ண தேவையில்லைன்னா இந்த 2 கேஸ் தான். எந்தெந்த கேஸ்னா எக்ஸிஸ்டிங் மெம்பருக்கு இஷ்யூ பண்ணியிருந்தா, அப்புறம் இஃப் இட் இஸ் இன் யூனிஃபார்மிட்டி வித் எக்ஸிஸ்டிங் இஷ்யூ, எக்ஸிஸ்டிங்காக இஷ்யூ பண்ண ஒரு ஷேர் ஆர் டிபெஞ்சரை மறுபடியும் இஷ்யூ பண்ணுறாங்க அப்படின்னா அப்பயும் ப்ராஸ்பெக்டஸ் தேவையில்லை. டேட் ஆஃப் பப்ளிகேஷன் ஆஃப் ப்ராஸ்பெக்டஸ், அந்த ப்ராஸ்பெக்டஸ்ல சொன்ன டேட் தான் டேட் ஆஃப் பப்ளிகேஷன். அந்த சைன்டு காப்பி ஷுட் பி filed with the registrar. அந்த சைன்டு காப்பி யார் சைன் பண்ணியிருக்கணும் அப்படின்னா எல்லா டைரக்டரும்,
எல்லா டைரக்டரும் டீம்டு ப்ராஸ்பெக்டர்ஸ் வந்து 2 டைரக்டர் சைன் பண்ணியிருக்கணும். ஆனால் நார்மல் ப்ராஸ்பெக்டர்ஸ் வந்து எல்லா டைரக்டரும் சைன் பண்ணியிருக்கணும். இஃப் டைரக்டர் இல்லை அப்படின்னா அட்டர்னி வந்து சைன் பண்ணியிருக்கணும். இந்த இது ரெஜிஸ்டர்ட ப்ராஸ்பெக்டர்ஸ் ஃபைல் பண்ண டேட்ல இருந்து 90 டேஸ்க்கு அந்த ப்ராஸ்பெக்டர்ஸ் வேலிட். அதுக்கப்புறம் அந்த ப்ராஸ்பெக்டர்ஸ் வில் நாட் பி வேலிட். 90 days has been elapsed வந்து 90 டேஸ்க்கு அப்புறம் அந்த ப்ராஸ்பெக்டர்ஸ் வில் பி இன்வாலிட். அந்த ப்ராஸ்பெக்டர்ஸ் வச்சு நம்ம அலாட்மெண்ட் பண்ண முடியாது. அதுக்கப்புறம் எக்ஸ்பர்ட் ஸ்டேட்மெண்ட் பத்தி பார்த்தோம். எக்ஸ்பர்ட் ஸ்டேட்மெண்ட்னா என்னன்னா ப்ராஸ்பெக்டர்ஸ்ல இன்க்ளூட் பண்ற ஒரு ஸ்டேட்மெண்ட். எக்ஸ்பர்ட் ஸ்டேட்மெண்ட் யாரெல்லாம் பண்ணக்கூடாது அப்படின்னா, இஃப் எனி பர்சன் எங்கேஜ்டு இன் த ஃபார்மேஷன் ஆர் ப்ரொமோஷன் ஆர் மேனேஜ்மெண்ட் ஆஃப் த கம்பெனி, அவங்க வந்து எக்ஸ்பர்ட் ஸ்டேட்மெண்ட் கொடுக்க முடியாது. இஃப் அந்த எக்ஸ்பர்ட் சப்போஸ் ரிட்டர்ன் கன்சர்ட் கொடுக்கலன்னா அவரோட ஸ்டேட்மெண்ட்டை ப்ராஸ்பெக்டர்ஸ்ல இன்க்ளூட் பண்ண முடியாது. சப்போஸ் ரிட்டர்ன் கன்சர்ட் கொடுத்துட்டு ரெஜிஸ்டார் கிட்ட ஃபைல் பண்றதுக்கு முன்னாடி அவர் வித்ட்ரா பண்ணிட்டாருன்னா அவரோட எக்ஸ்பர்ட் ஸ்டேட்மெண்ட்டை நம்ம இன்க்ளூட் பண்ண முடியாது. அண்ட் ஒன்ஸ் எக்ஸ்பர்ட் ஸ்டேட்மெண்ட் இன்க்ளூட் பண்ணதுக்கு அப்புறம் என் ஸ்டேட்மெண்ட் நீட் டு பி இன்க்ளூட். அடிஷ்னலா இன்னொரு ஸ்டேட்மெண்ட் இன்க்ளூட் பண்ணணும். என்னன்னா அந்த எனி ஆஃப் த கண்டிஷன், அதாவது எக்ஸ்பர்ட்டோட ஸ்டேட்மெண்ட் வேலிட் தான். அவர் வந்து ஃபார்மேஷன் ஆஃப் த கம்பெனிலயோ ப்ரொமோஷன் ஆஃப் த கம்பெனில இன்வால்வ் ஆகல அண்ட் ஹி ஹஸ் கிவன் ரிட்டன் கன்சென்ட் அண்ட் த சேம் இஸ் நாட் வித்ட்ராவ்ட் அப்படின்ற மாதிரி ஒரு ஸ்டேட்மெண்ட் வந்து அந்த கம்பெனி கொடுக்கணும். அண்ட் தென் டிஸ்க்ளோஷர். வேற என்ன டிஸ்க்ளோஷர்லாம் ப்ராஸ்பெக்டர்ஸ்ல கொடுக்கணும் அப்படின்னா, நாங்க வந்து ப்ராஸ்பெக்டர்ஸ் ரெஜிஸ்டர் கிட்ட ஃபைல் பண்ணிட்டோம் அப்படின்ற ஒரு டிஸ்க்ளோஷர் கொடுக்கணும். அதே மாதிரி வேற ஏதாவது டாக்குமெண்ட்ஸ் ரெக்வயர்டான டாக்குமெண்ட்ஸ்லாம் நாங்கள் வந்து ரெஜிஸ்டார் கிட்ட சப்மிட் பண்ணிட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு டிக்ளரேஷன் கொடுக்கணும், ஒரு டிஸ்க்ளோஷர் கொடுக்கணும். வேலிடிட்டி ஆஃப் ப்ராஸ்பெக்டஸ் ஆல்ரெடி பார்த்த மாதிரி 90 days. அண்ட் பெனால்ட்டி என்ன போடுவாங்க அப்படின்னா, கம்பெனிக்கும் எவ்ரி பர்சன் knowingly party to the issue shall have a fine of 50,000 to 3 lakhs. அண்ட் வேரியேஷன் இன் டர்ம்ஸ் ஆஃப் கான்ட்ராக்ட் அண்ட் ஆப்ஜெக்ட்ஸ். ப்ராஸ்பெக்டஸ்ல சொன்ன ஆப்ஜெக்டை வேரி பண்ணலாமா, சேஞ்ச் பண்ணலாமான்னா எஸ் பண்ணலாம். பட் வித் அ ஸ்பெஷல் ரிசல்யூஷன். ஜென்ரல் மீட்டிங்ல ஸ்பெஷல் ரிசல்யூஷன் பாஸ் பண்ணி வேரி பண்ணணும். சப்போஸ் அந்த ஆப்ஜெக்ட்ஸ் கேனாட் பி வேரிட் ஃபார் த பையிங் அண்ட் ட்ரேடிங் ஆஃப் ஈக்விட்டி ஷேர்ஸ் ஆஃப் அனதர் கம்பெனி. இது டிபெஞ்சர் இஷ்யூ பண்ணலாமான்னா இஷ்யூ பண்ணலாம். பட் ஈக்விட்டி ஷேர்ஸ் வந்து டிபெஞ்சர்ஸ்ல இன்வெஸ்ட் பண்ணலாமான்னா பண்ணலாம். பட் ஈக்விட்டி ஷேர்ஸை பை பண்ணவோ ட்ரேட் பண்ணவோ முடியாது அனதர் கம்பெனில. சப்போஸ் சில ஷேர் ஹோல்டர்ஸ், இன் கேஸ் ஆஃப் டிசெண்டிங் ஷேர் ஹோல்டர்ஸ், அவங்களுக்கு எக்ஸிட் ஆஃபர் கொடுக்கணும். அண்ட் ஒன்ஸ் வந்து ஆப்ஜெக்ட்ஸ் சேஞ்ச் பண்ணோடனே நோட்டீஸ் பப்ளிஷ் பண்ணணும். அந்த நோட்டீஸ் வந்து நியூஸ் பேப்பர்லையும் பப்ளிஷ் பண்ணணும், வெப்சைட்லையும் பப்ளிஷ் பண்ணணும். அந்த நோட்டீஸ் என்ன ஃபார்ம்ல இருக்கணும் அப்படின்னா PAS 1 அந்த ஃபார்ம்ல இருக்கணும். ஸ்பெஷல் ரிசல்யூஷன் டு பி பாஸ்ட் இன் postal ballot. ஸ்பெஷல் ரிசல்யூஷன் போஸ்டல் பேலட்ல பாஸ் பண்ணணும். அண்ட் அட்வர்டைஸ்மெண்ட் ஷுட் பி இன் ஃபார்ம் PAS 1. ஆஃபர் ஃபார் சேல்னா என்னன்னு பார்த்தோம்னா, வித் கன்சல்டேஷன் ஆஃப் போர்ட் ஆஃப் மெம்பர்ஸ், எக்ஸிஸ்டிங் ஷேர் ஹோல்டர்ஸ் வந்து அவங்களோட ஹோல் ஆஃப் த ஷேர் இல்லைன்னா பார்ட் ஆஃப் த ஷேர்ஸை பப்ளிக்கு செல் பண்ணலாம். தட் இஸ் ஆஃபர் ஃபார் சேல். ஆஃபர் ஃபார் சேலும் வில் பி ட்ரீட்டட் அஸ் அ ப்ராஸ்பெக்டஸ். அந்த ஆஃபர் ஃபார் சேல் டாக்குமெண்ட்டும் வில் பி ட்ரீட்டட் அஸ் அ ப்ராஸ்பெக்டஸ். அண்ட் எந்த மெம்பரோட ஷேரை வந்து செல் பண்றாங்களோ they have to reimburse the company for the expenses. They have to reimburse the company for all the expenses. அண்ட் இந்த ஆஃபர் ஃபார் சேலுக்கு சில எக்ஸெப்ஷன் இருக்கு. என்னன்னா, மினிமம் சப்ஸ்கிரிப்ஷன் தேவையில்லை, மினிமம் அப்ளிகேஷன் மணி தேவையில்லை, அதே மாதிரி ஸ்டேட்மெண்ட் ஆஃப் யூட்டிலைசேஷன் ஆஃப் மணி. ஏன்னா அவங்களுக்கு வந்து புதுசா மணி வர போறது இல்லை. ஸோ இந்த ப்ராவிஷன்லாம் எக்ஸெப்ஷன் இருக்கு. அதே மாதிரி ப்ராஸ்பெக்டஸ்ல ஆஃபர் ஃபார் சேல் டாக்குமெண்ட்ல வந்து தட் இஸ் ஆல்சோ ப்ராஸ்பெக்டஸ். அந்த ப்ராஸ்பெக்டஸ்ல வந்து எந்த பர்சன் வந்து எந்த பர்சன் வந்து எக்ஸ்பென்சஸை பியர் பண்றாங்க அப்படிங்கிற அவங்களோட நேம் அண்ட் டீடைல்ஸை கொடுக்கணும். அண்ட் டிமெட்டீரியலைசேஷன் செக்ஷன் 29 அது இதுல என்ன சொல்றாங்கன்னா, எவ்ரி பப்ளிக் கம்பெனி அவங்களோட ஷேரை டிமெட் ஃபார்ம்ல தான் இஷ்யூ பண்ணணும். இன் கேஸ் ஆஃப் ப்ரெஸ்கிரைப்டு அன்லிஸ்டட் கம்பெனிக்கும் அந்த ப்ரெஸ்கிரைப்டு அன்லிஸ்டட் கம்பெனி என்னன்னு நமக்கு சொல்ல, அந்த கம்பெனியுமே டிமேட் ஃபார்ம்ல தான் இஷ்யூ பண்ணணும். எனி அதர் கம்பெனி, வேற எந்த கம்பெனியுமே டிமேட்லையும் இஷ்யூ பண்ணலாம், பிசிக்கல் ஃபார்ம்லையும் இஷ்யூ பண்ணலாம். அண்ட் அட்வர்டைஸ்மெண்ட் ஆஃப் ப்ராஸ்பெக்டஸ். இது என்னன்னா ஆக்சுவலி கண்டென்ட் தான். இதுல என்னென்ன இருக்கணும்னா, ஆப்ஜெக்ட் கிளாஸ் இருக்கணும், லைபிலிட்டிஸ் சொல்லியிருக்கணும், அண்ட் மெமரண்டம், சிக்னேட்டரிஸ் ஆஃப் மெமரண்டம்,
and shares subscribed by the signatories of memorandum and also capital structure of the company. அதுக்கப்புறம் செல்ஃப் ப்ராஸ்பெக்டஸ். ஸோ இப்போ நம்ம வந்து செல்ஃப் ப்ராஸ்பெக்டஸ் பார்க்க போகிறோம். செல்ஃப் ப்ராஸ்பெக்டஸ்னா என்ன அப்படின்னா ஒரு எக்ஸாம்பிளோட பார்க்கலாம். சப்போஸ் ஏ லிமிட்டட்னு ஒரு கம்பெனி இருக்கு. அந்த கம்பெனிக்கு வந்து 100 crores தேவைப்படுது. பட் அந்த கம்பெனி என்ன ஃபீல் பண்ணுதுன்னா 100 crores பப்ளிக் கிட்ட கேட்டா நமக்கு சப்ஸ்கிரைப் பண்ண மாட்டாங்க, சப்ஸ்கிரைப் பண்றதுக்கு வாய்ப்பு இல்லை. ஸோ அந்த கம்பெனி என்ன ஃபீல் பண்ணுதுன்னா நம்ம ஃபர்ஸ்ட் ஒரு 50 crores கேட்கலாம், அதுக்கடுத்து ஒரு 30 crores கேட்கலாம், அதுக்கடுத்து ஒரு 10 crores, அதுக்கடுத்து ஒரு 10 crores, இப்படி கொஞ்சம் கொஞ்சமா நம்ம வந்து இஷ்யூ பண்ணி பப்ளிக் இருந்து மணி ரைஸ் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த ஏ லிமிடெட் வந்து நினைக்குது. பட் ஒவ்வொரு தடவை இஷ்யூ பண்ணும்போதும் அவங்க ஒவ்வொரு தடவை புதுசாக ப்ராஸ்பெக்டஸ் ப்ரிப்பேர் பண்ணி அதை ஃபைல் பண்ணணும் இல்லையா, அதெல்லாம் டிடிஎஸ் ப்ரொசீஜர். ஸோ அதுக்காக வந்த சொல்யூஷன் தான் செல்ஃப் ப்ராஸ்பெக்டஸ். செல்ஃப் ப்ராஸ்பெக்டஸ்ல என்ன அப்படின்னா ஒரே ஒரு செல்ஃப் ப்ராஸ்பெக்டஸை வச்சு அவங்க இந்த 4 இஷ்யூமே பண்ணிக்கலாம், ப்ரொவைடட் அந்த 4 இஷ்யூமே 1 இயர்க்குள்ள இருக்கணும். ஏன்னா செல்ஃப் ப்ராஸ்பெக்டஸோட வேலிடிட்டி 1 இயர். ஸோ அந்த 1 இயர்க்குள்ள அந்த கம்பெனி எத்தனை இஷ்யூ வேணா பண்ணிக்கலாம் ஒரே செல்ஃப் ப்ராஸ்பெக்டஸை வச்சு. சப்போஸ் அந்த கம்பெனி வந்து இந்த 50 crores வந்து 1st April 25 இஷ்யூ பண்றாங்க. தென் செகண்ட் ஆஃபர் வந்து எப்போ இஷ்யூ பண்றாங்க அப்படின்னா 1/6/25 இஷ்யூ பண்றாங்க. ஸோ இந்த 4 monthலேருந்து 6 months இந்த 2 monthsக்குள்ள அந்த கம்பெனியில் நிறைய சேஞ்சஸ் நடந்திருக்கும். அந்த சேஞ்சஸ் எல்லாம் எப்படி அவங்க பப்ளிக் கிட்ட சொல்லுவாங்க அப்படின்னா அதுக்காக தான் இன்ஃபர்மேஷன் மெமரண்டம்னு ஒரு டாக்குமெண்ட் ஃபைல் பண்ணும். அந்த இன்ஃபர்மேஷன் மெமரண்டம்ல என்னென்ன சேஞ்சஸ் நடந்திருக்கு அப்படிங்கிற டீட்டெயில்ஸ்லாம் கொடுப்பாங்க. are issued for subscription in 1 or more issue over a certain period of time. அந்த செல்ஃப் ப்ராஸ்பெக்டஸ் வச்சு 1 or more issue மேக் பண்ணலாம். செல்ஃப் ப்ராஸ்பெக்டஸோட வேலிடிட்டி வந்து நாட் எக்ஸீடிங் 1 year. அதோட வேலிடிட்டி 1 year தான். ஃபர்ஸ்ட் ஆஃபர் பண்ணும்போது மட்டும் செல்ஃப் ப்ராஸ்பெக்டஸ் இஷ்யூ பண்ணா போதும். அடுத்தடுத்த ஆஃபர் பண்ணும்போது வந்து இன்ஃபர்மேஷன் மெமரண்டம் இஷ்யூ பண்ணா போதும். திரும்ப வந்து செல்ஃப் ப்ராஸ்பெக்டஸ் இஷ்யூ பண்ணணும்னு அவசியம் இல்லை. The period of validity is from the date of opening of the first offer to the அதாவது பீரியட் ஆஃப் வேலிடிட்டி எவ்வளோனா 1 year. அது எப்போத்துலேருந்து கால்குலேட் பண்ணுவாங்கன்னா ஃபர்ஸ்ட் ஆஃபர் இஷ்யூ பண்ண டேட்லேருந்து, ஃபர்ஸ்ட் ஆஃபர் என்னைக்கு இஷ்யூ பண்ணாங்க அந்த டேட்லேருந்து 1 year கால்குலேட் பண்ணுவாங்க. ஸோ இன்ஃபர்மேஷன் மெமரண்டம்னா என்ன அப்படின்னா இன்ஃபர்மேஷன் மெமரண்டம்னா அந்த கம்பெனியில் அந்த ஃபர்ஸ்ட் ஆஃபருக்கும் செகண்ட் ஆஃபருக்கும், அதாவது ஃபர்ஸ்ட் ஆஃபருக்கும் அதுக்கு அடுத்த ஆஃபருக்கும் இடையில நடந்த சேஞ்சஸ் எல்லாம் சொல்ற டாக்குமெண்ட் தான் இன்ஃபர்மேஷன் மெமரண்டம். இந்த இன்ஃபர்மேஷன் மெமரண்டம்ல என்னென்ன இருக்கும் அப்படின்னா என்னென்ன சார்ஜஸ் அந்த கம்பெனி புதுசாக கிரியேட் பண்ணியிருக்காங்க, அப்புறம் அந்த கம்பெனியில் என்னென்ன சேஞ்சஸ் நடந்திருக்கு, ஃபினான்ஷியலாக என்னென்ன சேஞ்சஸ் நடந்திருக்கு, ஃபினான்ஷியல் பொசிஷனில் என்னென்ன சேஞ்சஸ் நடந்திருக்கு, அப்புறம் வேற ஏதாவது சேஞ்சஸ் இஃப் த கம்பெனி நெசசரி அப்படின்னு நினச்சாங்கன்னா அந்த சேஞ்சஸையும் இன்க்ளூட் பண்ணலாம். சப்போஸ் in case of payment in advanceனா என்னன்னா இப்போ ஒரு பர்சன் இருக்காரு. சப்போஸ் இந்த கேஸ் எடுத்து ஏ லிமிடெட் வந்து இஷ்யூ பண்ணியிருக்காங்க. ஃபர்ஸ்ட் வந்து அதுல வந்து எக்ஸ்னு ஒரு பர்சன் வந்து 1000 shares வாங்கியிருக்காரு ஃபார் 50 each. ஸோ 50,000 ஷேர் வாங்குறாரு. பட் அவர் பே பண்ணும்போது என்ன பண்ணிட்டாரு அப்படின்னா நெக்ஸ்ட் இஷ்யூ அப்பயும் நான் 1000 ஷேர் வாங்கிக்கிறேன், அதுக்கும் நான் இப்பவே பே பண்ணிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு இன்னொரு 50,000 அட்வான்ஸா பே பண்ணிட்டாரு. திஸ் இஸ் கால் பேமெண்ட் இன் அட்வான்ஸ். சப்போஸ் அந்த ஏதாவது ஒரு மெம்பர் வந்து அட்வான்ஸாக பே பண்ணிட்டாங்க அப்படின்னா அவங்களுக்குமே இந்த கம்பெனியில் அந்த ஃபர்ஸ்ட் ஆஃபருக்கும் செகண்ட் ஆஃபருக்கும் நடையில் என்னென்ன சேஞ்சஸ்லாம் நடந்திருக்கு அதெல்லாம் இன்டிமேட் த சேஞ்சஸ் டு சச் அப்ளிகன்ஸ். அவங்களுக்கு இன்டிமேட் பண்ணும். சப்போஸ் அந்த அப்ளிகண்ட் வந்து வித்ட்ரா பண்ணணும்னு நினச்சாங்கன்னா அப்படின்னா அவங்களுக்கு அவங்களோட மணியை ரீஃபண்ட் பண்ணும் வித்தின் 15 டேஸ்க்குள்ள அவங்க மணியை ரீஃபண்ட் பண்ணும். அண்ட் இன்ஃபர்மேஷன் மெமரண்டம் ஷுட் பி இன்ஃபார்ம் PAS2. இன்ஃபர்மேஷன் மெமரண்டம் எப்போ இஷ்யூ பண்ணோம் அப்படின்னா செகண்ட் இல்லைன்னா சப்சிக்வெண்ட் ஆஃபர் இஷ்யூ பண்ணுறதுக்கு 1 month ப்ரேயர். அப்போனா
இந்த கேஸ்ல வந்து நம்ம ஃபர்ஸ்ட் ஜூன் இஷ்யூ பண்றாங்களா செகண்ட் ஆஃபர், அப்ப இன்ஃபர்மேஷன் மெமரண்டம் எப்ப கொடுக்கணும் அப்படின்னா ஃபர்ஸ்ட் மே 25 ஃபர்ஸ்ட் மேல இஷ்யூ பண்ணியிருக்கணும் இன்ஃபர்மேஷன் மெமரண்டம். அதாவது 1 month prior to the second offer, 1 month prior to the issue of second or subsequent offer. Information memorandum together with self prospectus is deemed prospectus. என்ன சொல்றாங்கன்னா செல்ஃப் prospectus is a prospectus, அது நமக்கு தெரியும். பட் ரெண்டாவது ஆஃபர் இஷ்யூ பண்ணும்போது அவங்க இன்ஃபர்மேஷன் மெமரண்டம் தான் யூஸ் பண்றாங்க. ஸோ என்ன சொல்றாங்கன்னா self prospectus plus this information memorandum will be called a deemed prospectus, will be a deemed prospectus. அடுத்து வந்து நம்ம பார்க்க போகிறது ரெட் ஹேரிங் ப்ராஸ்பெக்டஸ் செக்ஷன் 32. ரெட் ஹேரிங் ப்ராஸ்பெக்டஸ்னா என்ன அப்படின்னா இதையும் வந்து ஒரு எக்ஸாம்பிளோட பார்க்கலாம். சப்போஸ் XYZ லிமிடெட்னு ஒரு கம்பெனி இருக்கு. XYZ லிமிடெட்னு ஒரு கம்பெனி இருக்கு. இது வந்து ஒரு நியூலி இன்கார்பரேட்டட் கம்பெனி. அந்த கம்பெனி இன்கார்பரேட் பண்ணியே 1 year தான் ஆகுது. அதுக்கு அப்புறம் அந்த கம்பெனி வந்து இன்னும் க்ரோத் ஆகுறதுக்கு அவங்களுக்கு வந்து இன்னும் வந்து கேபிட்டல் தேவைப்படுது. ஸோ அவங்க வந்து பப்ளிக் கிட்ட ரைஸ் பண்ணலாம் அப்படின்னு நினைக்கிறாங்க. பட் அந்த கம்பெனி என்ன தெரியல அப்படின்னா எவ்வளோ ஷேர் ப்ரைஸ் ஃபிக்ஸ் பண்ணணும் அப்படின்னு அந்த கம்பெனிக்கு வந்து ஒரு டவுட்டா இருக்கு. ஏன் அப்படின்னா சப்போஸ் அதிகமா ஷேர் ப்ரைஸ் அதிகமா ஃபிக்ஸ் பண்ணிட்டாங்க அப்படின்னா, சப்போஸ் பப்ளிக் மினிமம் சப்ஸ்கிரிப்ஷன் வரல அப்படின்னா அந்த இஷ்யூ வந்து மறுபடியும் அந்த இஷ்யூ வேலிடா போயிடும், இன்வேலிடா போயிடும். அவங்களால அந்த இஷ்யூவை வந்து ப்ரொசீட் பண்ண முடியாது. ஸோ அந்த அதிகமா ஷேர் ப்ரைஸ் போட முடியாது. கம்மியா போட்டாலும் அந்த கம்பெனியோட ரெப்புடேஷன் அஃபெக்ட் ஆகலாம். ஸோ வந்து அந்த கம்பெனிக்கே தெரியல என்ன ஷேர் ப்ரைஸ் போடுறதுன்னு. அதே மாதிரி அந்த கம்பெனிக்கு எவ்வளோ ஷேர் இஷ்யூ பண்றது, நம்பர் ஆஃப் ஷேர்ஸ் எவ்வளோ இஷ்யூ பண்றது, அதாவது எவ்வளோ கேபிட்டல் கலெக்ட் பண்ணலாம் அந்த மாதிரியும் தெரியல. சப்போஸ் ரொம்ப அதிகமா அந்த கம்பெனி இஷ்யூ பண்ணிட்டாங்க அப்படின்னா மினிமம் சப்ஸ்கிரிப்ஷன் அட்டைன் பண்ணாம அதே மாதிரி இன்வாலிடா போறதுக்கு சான்ஸ் இருக்கு. ஸோ அந்த கம்பெனி என்ன யோசிக்கிறாங்க அப்படின்னா நம்ம பப்ளிக்கே கேட்கக்கூடாது, நம்ம ஏன் பப்ளிக்ட்ட அவங்களோட சாய்ஸ் என்ன அப்படின்னு சொல்லிட்டு கேட்கக்கூடாது. அவங்களுக்கு என்ன தேவைப்படுது அவங்களோட டிமாண்டை தெரிஞ்சுக்கிட்டு அதுக்கேற்ற மாதிரி நம்ம ஏன் இஷ்யூ பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு இந்த XYZ லிமிடெட் நினைக்குது. அதுக்கு இருக்கிற சொல்யூஷன் தான் இந்த ரெட் ஹேரிங் ப்ராஸ்பெக்டஸ். இந்த ரெட் ஹேரிங் ப்ராஸ்பெக்டஸ்ல என்ன நடக்கும் அப்படின்னா ஃபர்ஸ்ட் வந்து ஒன்ஸ் அந்த கம்பெனி வந்து கேபிட்டல் ரைஸ் பண்ண போறாங்க அப்படின்னு டிசைட் பண்ணோடனே இந்த ரெட் ஹேரிங் ப்ராஸ்பெக்டஸ் இஷ்யூ பண்ணுவாங்க. RHP இந்த ரெட் ஹேரிங் ப்ராஸ்பெக்டஸ் இஷ்யூ பண்ணுவாங்க. இதுக்கும் நார்மல் ப்ராஸ்பெக்டஸுக்கும் என்ன டிஃபரன்ஸ் அப்படின்னா ரெட் ஹேரிங் ப்ராஸ்பெக்டஸ் வந்து ஒரு இன்கம்ப்ளீட் ப்ராஸ்பெக்டஸ்னு சொல்லலாம். ரெட் ஹேரிங் ப்ராஸ்பெக்டஸ்ல அந்த ஷேர் ப்ரைஸ் இருக்காது, நம்பர் ஆஃப் ஷேர்ஸ் இருக்காது, எய்தர் ஏதாவது ஒன்று கூட இல்லாமல் இருக்கலாம். அந்த மாதிரி அந்த கம்பெனி வந்து இன்கம்ப்ளீட்டா ஒரு ப்ராஸ்பெக்டஸ் இஷ்யூ பண்ணுவாங்க. எங்களுக்கு வந்து மணி தேவைப்படுது, எவ்வளோ ஷேர் ப்ரைஸ்ன்னு நாங்கள் இன்னும் ஃபிக்ஸ் பண்ணல, எவ்வளோ ஷேர் கேபிட்டல்னு நாங்கள் இன்னும் டிசைட் பண்ணல அப்படின்னு சொல்லிட்டு அந்த ரெட் ஹியரிங் ப்ராஸ்பெக்டஸ்னு ஒன்று இஷ்யூ பண்ணுவாங்க. நார்மல் ப்ராஸ்பெக்டஸ்க்கும் ரெட் ஹியரிங் ப்ராஸ்பெக்டஸ்க்கும் இருக்கிற டிஃப்ரென்ஸை அவங்க ஹைலைட் பண்ணி அந்த ரெட் ஹியரிங் ப்ராஸ்பெக்டஸ்ல சொல்லணும். அதாவது நார்மல் ப்ராஸ்பெக்டஸ்ல எவ்வளோ ஷேர்ஸ்ன்னு இஷ்யூ பண்றாங்க, ஷேர் ப்ரைஸ் எவ்வளோன்னு மென்ஷன் பண்ணியிருப்பாங்க. ஸோ ஆனால் அந்த ரெட் ஹியரிங் ப்ராஸ்பெக்டஸ்ல அது இருக்காது. அதை வந்து அவங்க இந்த ப்ராஸ்பெக்டஸ்ல ஹைலைட் பண்ணி சொல்லியிருக்கணும். This is a red herring prospectus. It does not include the details of share price or number of shares. அந்த மாதிரி அவங்க வந்து மென்ஷன் பண்ணும். ஒன்ஸ் ரெட் ஹேரிங் ப்ராஸ்பெக்டஸ் இஷ்யூ பண்ணதும் புக் பில்டிங்னு ஒரு ப்ராசஸ் நடக்கும். புக் பில்டிங்னா என்ன அப்படின்னா இந்த ஷேரை வாங்குறதுக்கு இன்ட்ரெஸ்டடா இருப்பாங்கல்ல, அந்த ஷேர் ஹோல்டர்ஸ்லாம் என்ன பண்ணுவாங்கன்னா எங்களுக்கு இவ்வளோ ஷேர்ஸ் வாங்குறதுக்கு ஓகே, நாங்க இவ்வளோ ஷேர்ஸ் வாங்குறோம், அந்த மாதிரி ஒவ்வொரு ஷேர் ஹோல்டரும் ஒரு பிரைஸ் ஃபிக்ஸ் பண்ணி இந்த பிரைஸுக்கு நான் இவ்வளோ ஷேர் வாங்குறேன், இந்த பிரைஸுக்கு நான் இவ்வளோ ஷேர் வாங்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு ஆப்ஷன் கொடுப்பாங்க. அவங்களோட ஆப்ஷனை ஒவ்வொருத்தவங்களும் கொடுப்பாங்க. அதுதான் பிட்டிங் சொல்லுவாங்க. சப்போஸ் ஒருத்தர் வந்து நான் வந்து 100 rupeesக்கு ஐ வில் பை 1000 ஷேர்ஸ், அதே மாதிரி இன்னொருத்தர் என்ன சொல்றாருன்னா நான் 115க்கு வாங்குறேன், நான் 120க்கு வாங்குறேன். இந்த ரெட் ஹியரிங் ப்ராஸ்பெக்டஸ்ல என்ன சொல்லியிருப்பாங்கன்னா மினிமம் பிரைஸ் மேக்ஸிமம் பிரைஸ்னு ஒன்று சொல்லியிருப்பாங்க.
நாங்க வந்து மினிமம் பிரைஸ் ஃபுல்லா பிரைஸ் என்ன அப்படிங்கறது சொல்லணும்னு அவசியம் இல்லை. அதாவது எங்க ஷேரோட பிரைஸ் இவ்வளோ அப்படிங்கிறது சொல்லணும்னு அவசியம் இல்லை. பட் அந்த கம்பெனி என்ன பண்ணும் அப்படின்னா மினிமம் மேக்ஸிமம் பிரைஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஒன்று இஷ்யூ பண்ணும். சே ஃபார் எக்ஸாம்பிள் இன் ஆர் கேஸ் எங்களோட மினிமம் பிரைஸ் 100, மேக்ஸிமம் 120 அப்படின்னு அந்த கம்பெனி வந்து ரேண்டமா ஒரு நம்பர் கொடுக்குறோம். ஆனா இதுல ஒரு என்ன கண்டிஷன் அப்படின்னா இந்த மேக்ஸிமம் பிரைஸ் வந்து மினிமம் விட 120% மேல இருக்கக்கூடாது. சப்போஸ் அந்த கம்பெனி வந்து எங்களோட மினிமம் 100, மேக்ஸிமம் வந்து 130 அப்படின்னு வச்சாங்கன்னா அது வந்து 130 சாரி 20% அதிகமா இருக்கக்கூடாது. நாட் லைக் 120%. சப்போஸ் அந்த பிரைஸ் 100னா அதோட ஒரு 20% எக்ஸ்ட்ராவா வச்சு 120% இருக்கலாம். அதுக்கு மேல போகக்கூடாது. சப்போஸ் இந்த கம்பெனி வந்து 100 ருபீஸ்க்கு இஷ்யூ பண்றாங்க, 100 ருபீஸ் வந்து மினிமம் பிரைஸா வைக்கிறாங்கன்னா 120 தான் அதோட மேக்ஸிமம் பிரைஸா வைக்க முடியும். 130 வைக்கலாமானா வைக்கக்கூடாது. 115 வைக்கலாமானா வைக்கலாம். ஆனா அது வந்து 20%க்கு மேல இருக்கக்கூடாது. அந்த மினிமம் விட 20%க்கு மேல இருக்கக்கூடாது. ஸோ இது வந்து ஒரு கண்டிஷன். சப்போஸ் ஒன்ஸ் அந்த புக் பில்டிங் ப்ராசஸ்ல ஒவ்வொரு ஷேர் ஹோல்டரும் நான் இந்த பிரைஸ்க்கு வாங்குறேன், நான் இந்த பிரைஸ்க்கு வாங்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஒவ்வொருத்தரும் பிட் பண்ணுவாங்க. இது பேரு தான் பிட்டிங்னு சொல்லுவாங்க. நான் இந்த பிரைஸ்க்கு இவ்வளோ ஷேர் வாங்குறேன் அப்படின்னு ஒவ்வொரு ஷேர் ஹோல்டரும் சொல்றது தான் பிட்டிங் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ ஒரு அண்டர் ரைட்டர் என்ன பண்ணுவாரு அப்படின்னா அண்டர் ரைட்டர்னு ஒரு கேரக்டர் இருப்பாரு. அவர் தான் இந்த புக் பில்டிங் ப்ராசஸை ஹேண்டில் பண்றவர். அவர் என்ன பண்ணுவாரு அப்படின்னா அவர் தான் ரெக்கார்ட் பண்ணுவாரு. என்ன ரெக்கார்ட் பண்ணுவாரு அப்படின்னா இந்த ஒவ்வொரு ஷேர் ஹோல்டரும் எவ்வளோ பிட் பண்ணியிருக்காங்க, எவ்வளோ பிரைஸ் பிட் பண்ணியிருக்காங்க, எவ்வளோ ஷேர் பிட் பண்ணியிருக்காங்க அப்படிங்கிறத ரெக்கார்ட் பண்ணி மெயின்டைன் பண்றது வந்து அண்டர் ரைட்டர். இந்த 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 மாதிரி பிட் பண்றதுக்கு ஒரு 3 நாள் அந்த இஷ்யூவை வந்து ஓப்பன்ல வச்சிருப்பாங்க. 3 டேஸ்க்கு இந்த இஷ்யூ ஓப்பன் பண்ணி வச்சிருப்பாங்க. 3 நாளைக்கு யார் வேணாலும் பிட் பண்ணலாம். எனக்கு இந்த பிரைஸ் ஓகே அந்த மாதிரி பிட் பண்ணலாம். ஒன்ஸ் அந்த 3 நாள் முடிஞ்சதுக்கு அப்புறம் என்ன ஆகும் அப்படின்னா அந்த கம்பெனி வந்து டிசைட் பண்ணுவாங்க எந்த பிரைஸ் நம்ம சூஸ் பண்ணலாம் அப்படின்னு. பிட்டிங் வந்திருக்கிறத பொறுத்து சப்போஸ் நிறைய பேர் வந்து 100 சொல்லியிருந்தாங்க அப்படின்னா 100 எடுத்துப்பாங்க. நிறைய பேர் 120 சொல்லியிருந்தாங்கன்னா 120 எடுத்துப்பாங்க. இந்த மாதிரி மினிமம் டு மேக்ஸிமம் அந்த பிரைஸ் ரேஞ்சுக்குள்ள ஒரு பிரைஸை வந்து செலக்ட் பண்ணுவாங்க. அனலைஸ்லாம் பண்ணி ஒரு பிரைஸ் வந்து செலக்ட் பண்ணுவாங்க. சப்போஸ் நம்ம சே ஃபார் எக்ஸாம்பிள் 115 எடுத்துக்கிறாங்கன்னு வச்சுக்கலாம். 115 தான் ஷேர் ப்ரைஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஃபிக்ஸ் பண்ணுறாங்க அப்படின்னா ஒன்ஸ் அந்த சப்ஸ்கிரிப்ஷன் பிட்டிங்லாம் க்ளோஸ் ஆனதுக்கப்புறம் அந்த கம்பெனி வந்து சொல்லுவாங்க இந்த மாதிரி எங்களோட ஷேர் ப்ரைஸ் 115 நாங்கள் வந்து ஃபிக்ஸ் பண்ணிட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு நார்மல் ப்ராஸ்பெக்டஸ். இதுக்கு முன்னாடி இஷ்யூ பண்ணது ரெட் ஹியரிங் ப்ராஸ்பெக்டஸ். இப்போ வந்து அந்த கம்பெனி வந்து நார்மல் ப்ராஸ்பெக்டஸ் ஒன்று இஷ்யூ பண்ணுவாங்க. அந்த நார்மல் ப்ராஸ்பெக்டஸ்ல எவ்வளோ நம்பர் ஆஃப் ஷேர்ஸ் இஷ்யூ பண்ணுறாங்க, என்ன ஷேர் ப்ரைஸுக்கு இஷ்யூ பண்ணுறாங்க, அந்த மாதிரியான டீட்டெயில்ஸ்லாம் அந்த ப்ராஸ்பெக்டஸில் இன்க்ளூட் பண்ணியிருப்பாங்க. சப்போஸ் 115 சூஸ் பண்ணியிருக்காங்க அப்படின்னா 100க்கு வாங்கினவங்களுக்குலாம் கிடைக்காது. 100 பிட் பண்ணவங்களுக்குலாம் ஷேர் கிடைக்காது. 115 பிட் பண்ணவங்களுக்கு கிடைக்கும். அதே மாதிரி 120 பிட் பண்ணவங்களுக்கும் ஷேர் கிடைக்கும். ஆனால் 120 பிட் பண்ணவங்களுக்கு அந்த கம்பெனி 5 ரூபீஸ் ரீஃபண்ட் பண்ணும். எக்ஸஸாக இருக்கிற அமௌண்ட்டை ரீஃபண்ட் பண்ணணும் வித்தின் 15 டேஸ். 15 டேஸ்க்குள்ள அந்த அமௌண்ட்டை ரீஃபண்ட் பண்ணணும். இதுதான் ஹோல் ரெட் ஹியரிங் ப்ராஸ்பெக்டஸோட ப்ரொசீஜர். ஃபர்ஸ்ட் வந்து ரெட் ஹியரிங் ப்ராஸ்பெக்டஸ் இஷ்யூ பண்ணுவாங்க. அதை நம்ம புக்லேயே பார்க்கலாம். It does not include complete prospectus, complete details, complete particulars, quantum or price. It does not include complete details. And then price per security and number of shares are left open. அது வந்து பப்ளிக் தான் டிசைட் பண்ணுவாங்க பிட் பண்ணி. இன்வெஸ்டர்ஸ் தான் டிசைட் பண்ணுவாங்க பிட் பண்ணி. டைமிங் ஆஃப் இஷ்யூ prior to the issue of prospectus. Prospectus issue பண்றதுக்கு முன்னாடி ரெட் ஹியரிங் ப்ராஸ்பெக்டஸ் இஷ்யூ பண்ணுவாங்க. அட்லீஸ்ட் 3 days prior to ஓப்பனிங் ஆஃப் த சப்ஸ்கிரிப்ஷன். ரெட் ஹியரிங் ப்ராஸ்பெக்டஸை எப்போ ஃபைல் பண்ணும் ரெஜிஸ்டார் கிட்ட, ஃபைலிங் வித் ரெஜிஸ்டார் எப்போ ஃபைல் பண்ணும் அப்படின்னா அந்த சப்ஸ்கிரிப்ஷனுக்கு ஓப்பன் பண்ணுறதுக்கு முன்னாடி 3 நாளைக்கு முன்னாடியே ரெட் ஹியரிங் ப்ராஸ்பெக்டஸ் ரெஜிஸ்டார் கிட்ட ஃபைல் பண்ணணும். அதே மாதிரி variation between the red herring prospectus and prospectus shall be highlighted as variations in the prospectus. அதான் நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி
நார்மல் ப்ராஸ்பெக்டஸ்ல இந்த ப்ரைஸ்லாம் சொல்லியிருக்க மாட்டாங்க இல்லையா, ஷேர் ப்ரைஸ் சாரி நார்மல் ப்ராஸ்பெக்டஸ்ல ஷேர் ப்ரைஸ் என்ன, குவாண்டம் ஆஃப் ஷேர் எல்லாமே சொல்லியிருப்பாங்க. ஆனால் ரெட் ஹியரிங்ல சொல்லியிருக்க மாட்டாங்க. அந்த டிஃபரன்ஸு இந்த மாதிரி நாங்கள் இந்த ரெட் ஹியரிங் ப்ராஸ்பெக்டஸ்ல இந்த டீட்டெயில்ஸ் இன்க்ளூட் பண்ணல அப்படிங்கிறத ஹைலைட் பண்ணி சொல்லணும். அதை நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி தான், அந்த ஹைலைட் பண்ணி சொல்லணுங்கிறது தான் இங்கே சொல்லியிருக்காங்க. வேரியேஷன் பிட்வீன் த ரெட் ஹியரிங் ப்ராஸ்பெக்டஸ் அண்ட் ப்ராஸ்பெக்டஸ் ஷால் பி ஹைலைட்டட் as variations in the prospectus. Filing with the registrar and SEBI upon closing of the offer. Once க்ளோஸ் பண்ணதுக்கு அப்புறம் எவ்வளோ கேபிட்டல் ரைஸ் பண்ணியிருக்காங்க, க்ளோசிங் ப்ரைஸ் என்ன அப்படிங்கிற டீட்டெயில்ஸ் எல்லாம் upon closing of the offer of the securities under this section, the prospectus stating therein the total capital raised whereby way of debt or share capital and the closing price of the securities and any other details as are not included in the red herring prospectus shall be filed with the registrar. அதாவது என்னன்னா நார்மல் ப்ராஸ்பெக்டஸ் ஃபைல் பண்ணணும். இந்த மாதிரி இவ்வளோ கேபிட்டல் நாங்கள் ரைஸ் பண்ணியிருக்கோம், இது எங்கள் க்ளோசிங் ப்ரைஸ், வேற ஏதாவது ரெட் ஹியரிங் ப்ராஸ்பெக்டஸ்ல சொல்லாம இருந்தாங்க அப்படின்னா அதை சொல்லி ஒரு ஒரு நார்மல் ப்ராஸ்பெக்டஸ் மாதிரி இஷ்யூ பண்ணணும். த ப்ராஸ்பெக்டஸ். புக் பில்டிங். புக் பில்டிங் இஸ் த ப்ரைஸ் டிஸ்கவரி மெத்தட். அது என்ன பண்ணணும்னா இட் கிவ்ஸ் அ ப்ரைஸ் ரேஞ்ச். இட் டஸ் நாட் கிவ் இந்த ப்ரைஸ் அப்படின்னு இந்த ப்ரைஸ் அப்படின்னு புக் பில்டிங்ல நம்ம கண்டுபிடிக்க முடியாது. இந்த ப்ரைஸ் ரேஞ்சில இருந்து நம்ம ஃபிக்ஸ் பண்ணோம்னா கரெக்டா இருக்கும் அப்படின்னு ஒரு ப்ரைஸ் ரேஞ்ச் தான் புக் பில்டிங் கொடுக்கும். இதுதான் ஹோலா ரெட் ஹியரிங் ப்ராஸ்பெக்ட். ரொம்ப சிம்பிளான கான்செப்ட் தான். ஓகேவா, நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போறது அப்ரிஜ்டு ப்ராஸ்பெக்டஸ். அப்ரிஜ்டு ப்ராஸ்பெக்டஸ்னா என்ன அப்படின்னா இட் இஸ் அ சம்மரி. ஒரு நார்மல் ப்ராஸ்பெக்டஸ்ல நிறைய இன்க்ளூட் பண்ணியிருப்பாங்க. நார்மல் ப்ராஸ்பெக்டஸ்ல நம்ம ஆல்ரெடி அட்வர்டைஸ்மெண்ட் ஆஃப் ப்ராஸ்பெக்டஸ்னு பார்த்தோம் இல்லையா, இந்த டாபிக்ல பார்த்தோம்ல அட்வர்டைஸ்மெண்ட் ஆஃப் ப்ராஸ்பெக்டஸ். இத்தனை பாயிண்ட் இன்க்ளூட் பண்ணிருக்கணும். நார்மல் ப்ராஸ்பெக்டஸ், ஆப்ஜெக்ட், லைபிலிட்டி, சிக்னேட்டரிஸ் ஆஃப் மெமரண்டம், அவங்களோட ஷேர்ஸ், கேபிட்டல் ஸ்ட்ரக்சர், இந்த மாதிரி நிறைய இன்க்ளூட் பண்ணியிருக்கணும். இது பத்தாதுன்னு எக்ஸ்பர்ட் ஸ்டேட்மெண்ட் ஏதாவது இருந்தா அது இன்க்ளூட் பண்ணணும், வேற ஏதாவது டீட்டெயில்ஸ் இருந்தா அதையும் இன்க்ளூட் பண்ணணும். ஸோ ஒரு ப்ராஸ்பெக்டஸ் ரொம்ப பெரிய டாக்குமெண்ட், ஒரு லென்த்தியான டாக்குமெண்ட். ஸோ இந்த லென்த்தியான டாக்குமெண்ட்டை எல்லா ரீட்டைல் இன்வெஸ்டர்ஸும் ரீட் பண்ண முடியாது. ஒரு ரீட்டைல் இன்வெஸ்டர் நாங்க போடுற மணிக்கு ரீட்டைல் இன்வெஸ்டர்னா கம்மியான மணி தான் இன்வெஸ்ட் பண்ணுவாங்க. ஸோ அவங்களுக்கு இவ்வளோ பெரிய டாக்குமெண்ட் எல்லாம் ரீட் பண்ணி இன்வெஸ்ட் பண்றது ரொம்ப கஷ்டமான விஷயம். அது அவங்களுக்கு ரொம்ப டைம் கன்சியூமிங்கா இருக்கும். சப்போஸ் அதே இது ஒரு குவாலிஃபைடு இன்ஸ்டிடியூஷனல் பையர், ஒரு வெல்த்தியான பையர், குவாலிஃபைடு இன்ஸ்டிடியூஷனல் பையர்னா அவங்க பல்கா பர்ச்சேஸ் பண்ணுவாங்க. அந்த மாதிரி அண்டர் ரைட்டர், குவாலிஃபைடு இன்ஸ்டிடியூஷனல் பையர் இவங்களுக்குலாம் இஷ்யூ பண்றாங்க அப்படின்னா அவங்க பல்க் பர்ச்சேஸ் பண்ணும்போது அவங்க இந்த மாதிரி எல்லா ப்ராஸ்பெக்டஸை டீட்டெயில்டா ரீட் பண்ணி அது ஏதாவது ரிஸ்க் இருக்கா அப்படின்னு என்னென்னலாம் அனலைஸ் பண்ணுமோ அதெல்லாம் அனலைஸ் பண்ணுவாங்க. ஆனா ஒரு ரீட்டைல் இன்வெஸ்டர்ஸ்க்கு அவ்வளோ இது தேவையில்லை இல்லையா, அவ்வளோ இன்ஃபர்மேஷன்ஸ் ஒரு ரீட்டைல் இன்வெஸ்டர்ஸ்க்கு தேவையில்லை. ஸோ அவங்களுக்கு ஹெல்ப் பண்றதுக்காக வந்தது தான் இந்த அப்ரிஜ்டு ப்ராஸ்பெக்டஸ். அப்ரிஜ்டு ப்ராஸ்பெக்டஸ்ல என்ன இருக்கும் அப்படின்னா இந்த நார்மல் ப்ராஸ்பெக்டஸ்ல இருக்கிறத ஒரு சம்மரி மாதிரி கொடுத்துருப்பாங்க. ஒரு ரீட்டைல் இன்வெஸ்டர்ஸ்க்கு என்னென்ன தேவை, ஒரு முக்கியமான ப்ராஸ்பெக்டஸ்ல முக்கியமான டீடைல்ஸ் எல்லாம் இன்க்ளூட் பண்ணி ஒரு சின்ன அந்த பெரிய ப்ராஸ்பெக்டஸை ஒரு சின்ன டாக்குமெண்டா கொடுக்கறது தான் அப்ரிஜ்டு ப்ராஸ்பெக்டஸ். இட் இஸ் அ மெமரண்டம். மெமரண்டம் அப்படின்னா இங்க நீங்க எம்ஓஏன்னு எடுத்துக்க கூடாது. மெமரண்டம்னா எம்ஓஏ மெமரண்டம் ஆஃப் அசோசியேஷன் கிடையாது. மெமரண்டம்னா இட் இஸ் லைக் அ சம்மரி. இங்க மெமரண்டம் என்ன டினோட் பண்ணுதா, சம்மரி அப்படின்னு அர்த்தம். இட் இஸ் அ சம்மரி கண்டெய்னிங் சச் செலியன்ட் ஃபீச்சர்ஸ் ஆஃப் அ ப்ராஸ்பெக்டஸ். ப்ராஸ்பெக்டஸோட முக்கியமான ஃபீச்சர்ஸ் மட்டும் இதுல கொடுத்துருப்பாங்க. நீட் ஆஃப் அப்ரிஜ்டு ப்ராஸ்பெக்டஸ். இட் இஸ் அ சம்மரைஸ்டு ஃபார்ம் ஆஃப் ஆக்சுவல் ப்ராஸ்பெக்டஸ். ஸோ எல்லாருக்கும் சப்போஸ் அந்த கம்பெனி நார்மல் ப்ராஸ்பெக்டஸ் இஷ்யூ பண்ணணும், எல்லாருக்கும் இஷ்யூ பண்ணணும்னா அவ்வளோ பெரிய டாக்குமெண்ட் எல்லாருக்கும் கொடுக்கறது இட் இன்வால்வ்ஸ் so much of cost. ஸோ அதனால அப்ரிஜ் ப்ராஸ்பெக்டஸ் ஹெல்ப்ஸ் இன் காஸ்ட் கட்டிங், cut the cost involved in the publication. அப்ரிஜ்டு ப்ராஸ்பெக்டஸ் accompany the application form. ஒவ்வொரு அப்ளிகேஷன் ஃபார்மோடையும் இந்த அப்ரிஜ்டு ப்ராஸ்பெக்டஸை சேர்த்து வச்சு தான் அனுப்பணும்.
every application form for shares or debenture has to be accompanied with abridged prospectus. எந்தெந்த கேஸ்லலாம் abridged prospectus தேவையில்லை, அதுக்கான எக்ஸப்ஷன்ஸ்லாம் என்ன அப்படின்னா, சப்போஸ் அண்டர் ரைட்டிங் அக்ரிமெண்ட், அண்டர் ரைட்டருக்கு கிட்ட ஷேர்ஸ் இஷ்யூ பண்றாங்க அப்படின்னா அப்போ abridged prospectus தேவையில்லை. ஏன்னா அவங்கலாம் பல்கா பர்ச்சேஸ் பண்ணும்போது ஃபுல்லா ரீட் பண்ணி தான் பண்ணுவாங்க. அதே மாதிரி பிரைவேட் பிளேஸ்மெண்ட் போறாங்க அப்படின்னாலுமே அப்ரிஜ்டு ப்ராஸ்பெக்டஸ் தேவையில்லை, இஷ்யூ பண்றதே கொஞ்சம் பேருக்கு தான். ஸோ அவங்களுக்கு எல்லா டீட்டெயில்ஸையும் சொல்லிடணும். அதனால விச் ஆர் நாட் ஆஃபர் டு பப்ளிக், பப்ளிக் இஷ்யூ பண்ணல பிரைவேட்டுக்கு இஷ்யூ பண்றாங்க அப்படின்னா அப்போ வந்து அப்ரிஜ்டு ப்ராஸ்பெக்டஸ் தேவையில்லை. அதே மாதிரி எக்ஸிஸ்டிங் மெம்பர்ஸ்க்கு இஷ்யூ பண்றாங்க அப்படின்னாலுமே அப்ரிஜ்டு ப்ராஸ்பெக்டஸ் தேவையில்லை. அதே மாதிரி சப்போஸ் வந்து ஒரு கம்பெனி பப்ளிக் இஷ்யூ பண்றாங்க, அவங்க எல்லாருக்குமே அப்ரிஜ்டு ப்ராஸ்பெக்டஸ் கொடுக்குறாங்க. சப்போஸ் ஒரு இன்வெஸ்டர் என்ன நினைக்கிறாரு, எனக்கு வந்து அப்ரிஜ்டு ப்ராஸ்பெக்டஸ் வந்தாது, ஐ நீட் ஃபுல் ப்ராஸ்பெக்டஸ் அப்படின்னு நினைக்கிறாரு அப்படின்னா ஈ கேன் மேக் அ ரெக்வஸ்ட் டு த கம்பெனி, கம்பெனிக்கு ரெக்வஸ்ட் பண்ணி அவர் வந்து ஃபுல் ப்ராஸ்பெக்டஸை வாங்கிக்கலாம். பட் தட் ஷுட் பி பிஃபோர் த க்ளோசிங் ஆஃப் த சப்ஸ்கிரிப்ஷன். To any person who requests for it before the closing of the subscription list and the offer. சப்ஸ்கிரிப்ஷன் லிஸ்ட் க்ளோஸ் பண்றதுக்கு முன்னாடி யார் வேணாலும் கம்பெனி கிட்ட ரெக்வஸ்ட் பண்ணி வாங்கிக்கலாம். அதே மாதிரி பெனால்டி, கம்பெனி will have a penalty of 50,000 rupees for each default. ஸோ வந்து லெட்ஸ் ஹாவ் அ இது ரீகேப் பண்ணணும்னு இல்லை, பட் ஸ்டில் ரெட் ஹெரிங் ப்ராஸ்பெக்டஸ்னா இட் இஸ் அன் இன்கம்ப்ளீட் ப்ராஸ்பெக்டஸ். இட் டஸ் நாட் இன்க்ளூட் த டீடைல்ஸ் ஆஃப் ஷேர் ப்ரைஸ் ஆர் குவாண்டம் ஆஃப் ஷேர். It should be filed at least 3 days prior to the issue of prospectus and நார்மல் ப்ராஸ்பெக்டஸ் இஷ்யூ பண்ணுறதுக்கு முன்னாடி ரெட் ஹியரிங் ப்ராஸ்பெக்டஸ் இஷ்யூ பண்ணணும். புக் பில்டிங் ப்ராசஸ் பண்ணி அவங்க ப்ரைஸ் ஃபிக்ஸ் பண்ணுவாங்க. அதே மாதிரி ரெட் ஹியரிங் ப்ராஸ்பெக்டஸில் என்னென்ன வேரியேஷன்ஸ் இருக்கோ அதெல்லாம் ஹைலைட் பண்ணி சொல்லணும். ஒன்ஸ் புக் பில்டிங் ப்ராசஸில் ப்ரைஸ் டிஸ்கவர் பண்ணோன்னே நார்மல் ப்ராஸ்பெக்டஸ் இஷ்யூ பண்ணி ரெட் ஹியரிங் ப்ராஸ்பெக்டஸ்ல என்னென்னலாம் சொல்லலையோ, விச் ஆர் த டீடைல்ஸ் நாட் மென்ஷன்ட் இன் த ரெட் ஹியரிங் ப்ராஸ்பெக்டஸ் should be given in the normal prospectus and the same need to be filed with the registrar. Abridged prospectus na, it is a summary of a prospectus containing salient features of a prospectus. It helps in cost cutting and every application should have a abridged prospectus and the exception underwriting agreement, private placement and the existing members, offer to existing members. Right to receive prospectus before closing of the subscription, any person can request to the company. Penalty 50,000 for each default. So this is a summary for red herring prospectus and abridged prospectus. So far நம்ம என்ன பார்த்திருக்கோம் அப்படின்னா அப்படிங்கிறது ஒரு சின்ன சம்மரி பார்த்துக்கலாம். என்னென்ன ஹெட்டிங் பார்த்துருக்கோம்னு மட்டும் பார்த்துறோம். ஃபர்ஸ்ட் வந்து இன்ட்ரடக்ஷன் பார்த்தோம், ஒரு பப்ளிக் கம்பெனி என்ன இஷ்யூ பண்ணலாம், ப்ரைவேட் கம்பெனிக்கு என்னென்ன வேஸ் ஆஃப் ரைசிங் கேபிட்டல் இருக்குன்னு பார்த்தோம். அப்புறம் செக்யூரிட்டி டெஃபினேஷன்லாம் பார்த்தோம். இந்த ஜிடிஆர் மட்டும் நம்ம லாஸ்ட்டாக பார்ப்போம். அப்புறம் ரெகுலேஷன்ஸ் பார்ட் பார்த்தோம். ப்ராஸ்பெக்டஸ் என்னென்ன டைப் ஆஃப் ப்ராஸ்பெக்டஸ் இருக்குது, ப்ராஸ்பெக்டஸ்னால் என்ன, டீம்டு ப்ராஸ்பெக்டஸ் அதில் என்னென்ன சொல்லியிருக்கணும், எப்போ கண்டிஷன்ஸ் ஃபார் டீம்டு ப்ராஸ்பெக்டஸில் என்னென்ன சொல்லியிருக்கணும் அதெல்லாம் பார்த்தோம். தென் பப்ளிக்னா யார், இந்த நோட்டில் வந்து பப்ளிக்னா எதை மீன் பண்ணுறாங்க அப்படிங்கிறத பார்த்தோம். நார்மல் ப்ராஸ்பெக்டஸில் என்னென்னலாம் மென்ஷன் பண்ணியிருக்கணும் பார்த்தோம். ப்ராவிஷன்ஸ் எப்போப்பெல்லாம் ப்ராஸ்பெக்டஸ் தேவையில்லை, ப்ராஸ்பெக்டஸ் இஷ்யூ பண்ண தேவையில்லை, எக்ஸப்ஷன்ஸ் அந்த மாதிரி பார்த்தோம். அதுக்கப்புறம் டேட் ஆஃப் பப்ளிகேஷன் ஆஃப் ப்ராஸ்பெக்ட், சைன்டு காப்பி த ரெஜிஸ்டர்ட், எக்ஸ்பர்ட் ஸ்டேட்மெண்ட் பற்றி பார்த்தோம். எப்பப்போ எக்ஸ்பர்ட்டால் ஸ்டேட்மெண்ட் கொடுக்க முடியாது அதெல்லாம் பார்த்தோம். அண்ட் டிஸ்க்ளோசர்ஸ் ஆன் த ப்ராஸ்பெக்டஸ், வேலிடிட்டி ஆஃப் ப்ராஸ்பெக்டஸ், பெனல்ட்டி இதெல்லாம் பார்த்தாச்சு. அதுக்கப்புறம் வேரியேஷன்ஸ் இந்த ஆப்ஜெக்ட் கிளாஸ் எப்போ பண்ண முடியும் எப்போ பண்ண முடியாது அதெல்லாம் பார்த்தோம். தென் OFS ஆஃபர் ஃபார் சேல் பார்த்தாச்சு. பப்ளிக் ஆஃபர், டிமேட் ஃபார்ம் பற்றி பார்த்தாச்சு. அப்புறம் அட்வர்டைஸ்மெண்ட், செல்ஃப் ப்ராஸ்பெக்டஸ்னா என்ன அப்படின்னு பார்த்தோம். இன்ஃபர்மேஷன் மெமரண்டம்னா என்னன்னு பார்த்தோம். அதுக்கப்புறம் ரெட் ஹியரிங் ப்ராஸ்பெக்டஸ்னா என்ன, அதே மாதிரி அப்ரிஜ்டு ப்ராஸ்பெக்டஸ் பார்த்தாச்சு. இப்போ
இப்போ வந்து மிஸ்ஸ்டேட்மெண்ட்ஸ் இன் ப்ராஸ்பெக்டஸ். அடுத்து மிஸ்ஸ்டேட்மெண்ட் இன் ப்ராஸ்பெக்டஸ் அதெல்லாம் வந்து நம்ம அடுத்த பார்ட்ல பார்க்கலாம். இப்போதைக்கு பார்ட் 1ல இப்போ வரைக்கும் சொன்ன கான்செப்ட்ஸ்லாம் உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். ஐ வில் see you in the next வீடியோ. பார்ட் 2 வீடியோவில் பார்க்கலாம். மிஸ்ஸ்டேட்மெண்ட்ஸ் இன் ப்ராஸ்பெக்டஸ்லேருந்து நம்ம பார்ட் 2ல கண்டினியூ பண்ணலாம். தேங்க்யூ கைஸ்.